வெல்கம் டு தமிழ் காவியம். அடுங்கா அபிமன்யு. அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். அபிமன்யுவின் கண்கள் நம்ப முடியாமல் விரிந்தன. இது எப்படி சாத்தியம்? அந்த நிழலை இப்போதுதானே என் கண்களால் பார்த்தேன். அப்படி என்றால் அது இவ்வளவு வேகமாக எப்படி மறைந்தது என்று அவன் மனதிற்குள் சிந்தித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று தனக்கு பின்னால் ஒரு சக்தி வாய்ந்த இருப்பை அவன் உணர்ந்தான். திடுக்கிட்டு அபிமன்யு சற்றென்று திரும்பி பார்த்தான். அங்கே நின்று இருந்த அந்த அழகான பெண்ணை பார்த்த கணமே அவன் பெருமூச்சு விட்டபடி, உத்ரா, நீதானா? நான் பயந்து விட்டேன் என்று நிம்மதியுடன் கூறினான். அபிமன்யுவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவன் ஒரு படி பின்னால் சாய்ந்து அவளை நம்ப முடியாத பார்வையுடன் பார்த்தான். ஒரு நிமிடம், நீ எப்படி இங்கே வந்தாய்? உன் ஆட்கள் உன்னை வலுக்கட்டாயமாக இழுத்துக் கொண்டு போனார்கள் தானே? அதற்காக அவர்கள் தேடி வந்த பொக்கிஷத்தை கூட கைவிட்டு உன்னை மட்டும் பாதுகாப்பாக அழைத்து சென்றார்கள். அப்படி இருக்க நீ இங்கு எப்படி வந்தாய்? அதுவும் நான் இருக்கும் இடத்தை நீ எப்படி கண்டுபிடித்தாய் என்று அவன் பதற்றமும் குழப்பமும் கலந்த குரலில் கேட்டான். உத்ரா ஏன் வந்தாள், அவனை எப்படி கண்டுபிடித்தாள் என்ற கேள்விகள் அபிமன்யுவின் மனதில் சுழன்று கொண்டே இருந்தன. அவனுக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் அவளின் திடீர் தோற்றம் வரவிருக்கும் ஏதோ பெரிய நிகழ்வின் அறிகுறி போல அவனுக்கு தோன்றியது. அவனுடைய கேள்விகளை கேட்ட உத்ராவின் முகம் வெறுப்பால் கடினமானது. அவள் ஒன்றுக்கும் பதில் சொல்லாமல் திடீரென்று அவன் வாயை மூடி அவன் காதருகே சாய்ந்து, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, இது பேச வேண்டிய இடம் இல்லை, இங்கே நான் எதுவும் சொல்ல முடியாது, முதலில் நாம் இங்கிருந்து வெளியே போக வேண்டும் என்று அவசரமாக கிசுகிசுத்தாள். அடுத்த நொடியே அவள் அவன் கையை இறுக்கமாக பிடித்து அதியரசனின் முகாமை விட்டு வெளியே இழுத்து சென்றாள். அவளின் இந்த திடீர் நடத்தை அபிமன்யுவுக்கு விசித்திரமாக தோன்றியது. இருந்தாலும் அவன் அதை எதிர்க்கவில்லை. அவன் தனது சக்தி இறக்கைகளை விரித்து அவளுடன் வானில் உயர்ந்து பறந்தான். அவனது மனதில் எண்ணற்ற கேள்விகள் கொந்தளித்தன. ஆனால் அவன் ஒன்றையும் கேட்கவில்லை. ஏனென்றால் அந்த நொடி உத்ரா அருகில் இருப்பதே அவனுக்கு முக்கியமாக தோன்றியது. மனித நடமாட்டம் இல்லாத ஒரு தனிமையான இடத்திற்கு அவர்கள் வந்து சேர்ந்தனர். அங்கே நின்ற அபிமன்யு அவளை நேராக பார்த்து, இப்போது சொல் உத்ரா, நீ என்னை எப்படி கண்டுபிடித்தாய்? எதற்காக என்னை இவ்வளவு தூரம் இழுத்துக் கொண்டு வந்தாய் என்று குரலை தாழ்த்தி கேட்டா. அபிமன்யுவின் கையை இன்னும் பிடித்தபடியே உத்ரா சில நொடிகள் அமைதியாக நின்றார். பின்னர் ஆழமான மூச்சை இழுத்து, நான் ஏன் இங்கு வந்தேன் என்று உண்மையிலேயே தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா? உண்மை என்னவென்றால், நான் உன்னிடம் உதவி கேட்கவே வந்தேன். சராயுவிடம் இருக்கும் நாகராணியின் சக்தி ரத்தினம் எனக்கு வேண்டும் என்று நேரடியாக சொன்னார். அந்த வார்த்தைகள் விழுந்த கணமே அபிமன்யுவின் முகம் சற்றே மாறியது. அவன் சங்கடமாக தலையை சாய்த்து, நாகராணியின் சக்தி ரத்தினமா? அதை நான் உனக்கு கொடுக்க முடியாது. அது சராயுவுக்கு சொந்தமானது. என்னால் அதை அவனிடமிருந்து எடுக்க முடியாது என்று உறுதியாக சொன்னான். பின்னர் அவளை கூர்ந்து பார்த்து, மேலும் அது உனக்கு எதற்கு வேண்டும்? எனக்கு தெரிந்தவரை உன் பிரம்மக்களை நிலைக்கு அந்த கல் எந்த விதத்திலும் பயன்படாது. அப்படி இருக்க நீ ஏன் அதை கேட்கிறாய் என்று சந்தேகத்துடன் கேட்டா. உத்ராவின் முகம் கோபத்தில் கோரமாக மாறியது. அவளின் கண்கள் சிவந்து மின்ன அவள் பற்களை இறுக்கிக் கொண்டு, இங்கு பார் அபிமன்யு, நான் சொல்வதை மட்டும் செய். எனக்கு அந்த கல் வேண்டுமென்றால் வேண்டும்தான். உன்னால் அதை கொடுக்க முடியவில்லை என்றால் நானே அதை எடுத்துக்கொள்வேன் என்று குரூரமாக கத்தினாள். அந்த வார்த்தைகள் வெளிவந்த கணமே அவள் உடலில் இருந்து கருமையான சக்தி அலைகள் வெடித்தெழுந்தன. அவள் அரக்கியைப் போல உறக்க சிரிக்க ஆரம்பித்தாள். அந்த சிரிப்பு அந்த இடத்தை உறைய வைத்தது. அதை பார்த்தவுடன் அபிமன்யுவின் இதயம் துடித்தது. அவன் உடல் முழுவதும் ஒரு குளிர் ஓடியது. தன் முன்னால் நிற்கும் பெண் உண்மையான உத்ரா அல்ல என்பதை அவன் அந்த நொடியே உணர்ந்தான். இது உத்ரா இல்லை என்று அவன் மனதிற்குள் அதிர்ச்சியுடன் சொன்னான். தன் கூடாரத்தை நோக்கி அபிமன்யு நடந்து கொண்டிருந்த வேளையில் அவனை தேடி உத்ரா வந்தாள். ஆனால் அவளுடன் சில நொடிகள் பேசின உடனே அவள் உண்மையான உத்ரா இல்லை என்பதை அபிமன்யு உணர்ந்து கொண்டான். அவளின் சக்தியை அவன் தீவிரமாக ஆராய்ந்த நொடி அவனது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவன் முகம் கோபத்தில் கடினமாகி கொலை வெறியுடன், நீயா? உனக்கு வெட்கமே இல்லையா மேனகா என்று உரக்க கர்ஜித்தான். அவன் பேசிக் கொண்டிருந்த போதே அவனது உடலில் இருந்து பழுப்பு நிற ஆற்றல் நெருப்பைப் போல வெடித்தெழுந்தது. அந்த ஆற்றல் அவனை சுற்றி சுழன்று ஒரு பாதுகாப்பு கேடயமாக வெகுண்டு எழுந்தது. அதே நேரத்தில் உத்ராவின் உருவத்தில் மறைந்திருந்த மேனகாவின் ஆற்றலும் சீறி வெளிப்பட்டது. அவளது உடலில் இருந்து கருமையான சக்தி அலைகள் பாய்ந்தன. இருவரிடமிருந்தும் வெளிப்பட்ட ஆற்றல்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு மிக வேகமாக சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பரவி அந்த இடத்தை எரிய வைக்கும் அளவுக்கு கொந்தளித்தன. அவர்களை சுற்றி நெருப்பு வளையம் போல எரிந்து கொண்டிருந்தது. போருக்கு தயாராக இருந்தாலும் அபிமன்யுவின் அடிமனதில் ஒரு மறுக்க முடியாத உண்மை உறுதியாக பதிந்திருந்தது. அவன் எவ்வளவு வலுவான தாக்குதலை செய்தாலும் அவனது தற்போதைய பலம் அவனுக்கு முன்னால் நிற்கும் மேனகாவை விட குறைவானதுதான். தன்னை விட மேனகா வலிமையானவள் என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான்.
அதனால் தாக்குதலை தொடங்குவதற்கு முன் அவன் ஒரு நொடி தயங்கினான். அபிமன்யுவின் அந்த தயக்கத்தை கண்ட மேனகா குரூரமாக சிரித்தாள். பின்னர் அவள் மெதுவாக கைகளை அசைத்தாள். அவளது உடல் நட்சத்திரம் போல பிரகாசமாக ஒளிர்ந்தது. அடுத்த நொடியே அவளது உருவம் மாறியது. உத்ராவாக இருந்த அவள் மீண்டும் மேனகாவாக மாறினாள். மேனகாவாக மாறிய பிறகு அவள் ஏளன சிரிப்புடன் அபிமன்யுவை பார்த்தாள். ஆண்கள் உண்மையிலேயே இவ்வளவு பெரிய முட்டாள்களாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. என் பார்வை உன்னை பாதிக்காததை பார்த்தவுடன் நீ உன்னை நீயே பெருமையாக நினைத்துக் கொண்டாய். அந்த தைரியத்தில் என்னை எதிர்க்க உனக்கு போதுமான பலம் இருக்கிறது என்று நீயே கருதி கொண்டாய். ஆனால் உண்மையில் நீ ஒன்றும் தனித்துவமானவனோ உலகம் வியக்கும் அளவுக்கு வலிமை கொண்டவனோ இல்லை. சுற்றி இருந்த அனைவரும் சிலைகளாக மாறிய போது நீ மட்டும் எப்படி தப்பினாய் என்று யோசிக்கிறாய்தானே? அதற்கும் நான் இப்போது உன்னை தேடி வந்ததற்கும் ஒரே காரணம் இருக்கிறது. சொல்லப்போனால் அதுதான் என்னை இங்கே வர வைத்தது என்று அவள் குரலில் விஷம் கலந்தது போல பேசினாள். பின்னர் ஒரு படி முன்னே வந்து அவள் கண்களை கூர்மையாக்கி, நாகராணி உருவாக்கிய ஒரு முத்திரை உனக்குள் இருக்கிறது தானே? அதுதான் என் பார்வையிலிருந்து உன்னை காப்பாற்றியது. ஆனால் அது என் பார்வையிலிருந்து மட்டும்தான் காப்பாற்றும். என் அடியில் இருந்து உன்னை காப்பாற்ற முடியாது. அதனால் என்னை தாக்கலாம் என்று முட்டாள்தனமாக கூட யோசிக்காதே என்று சொல்லி குரூரமாக சிரித்தாள். அதை கேட்ட அபிமன்யு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக அவளை பார்த்து நின்றாள். பின்னர் அவள் தனது ஏளன புன்னகையை மெதுவாக ஒதுக்கி வைத்துவிட்டு அபிமன்யுவை நோக்கி சில அடிகள் முன்னே வந்தாள். இங்கு பார், உனக்கும் எனக்கும் தனிப்பட்ட பகை எதுவும் இல்லை. அதனால் நான் சொல்வதை கேள். அந்த நாகரத்தின கல்லை என்னிடம் கொடுத்துவிட. அதோடு நான் இங்கிருந்து கிளம்பி விடுவேன். அதன் பிறகு நம் இருவருக்கும் இடையே எந்த பகையும் இருக்காது என்று அவள் குரலை தாழ்த்தி பேசினாள். சற்றே இடைவெளி எடுத்துக்கொண்டு அவள் கண்களில் கொலைவெறி மின்னின. ஆனால் அதை மறுத்து நான் தரமாட்டேன், அது என் பொக்கிஷம் என்று எதையாவது பேசிக் கொண்டிருந்தாள். உன் கடைசி மூச்சு இருக்கும் வரை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு வழியை நான் உனக்கு கொடுப்பேன். பிறகு எதிர்காலத்தில் நீ மரணத்தின் விளிம்பில் துடித்துக் கொண்டிருக்கும் போது அப்போது அவள் கேட்டதை கொடுத்திருக்கலாமே என்று நினைத்து நீயே உன்னை சபிப்பாய் என்று குரூரமாக எச்சரித்தாள். அவள் பேசிக்கொண்டே தனது உடலிலிருந்து சக்திகளை கசிய விட்டு தப்பிச் செல்லும் அனைத்து வழிகளையும் ஒன்றின் பின் ஒன்றாக அடைத்தாள். அந்த இடம் முழுவதும் ஒரு மறைமுக சக்தி கூண்டாக மாறி முழுமையாக பூட்டப்பட்டது. தன்னை சுற்றி கண்ணுக்கு தெரியாத ஒரு கூண்டு அமைக்கப்படுவதை அபிமன்யு உணர்ந்தான். அவன் இப்போது முற்றிலும் உதவியற்ற நிலையில் இருந்தான். இப்போது நான் என்ன செய்வது என்று அவன் மனம் பதற்றத்தில் துடிக்க ஆரம்பித்தது. அந்த நொடியில் அதியரசன் முன்பே மேனகாவை பற்றி சொன்ன எச்சரிக்கை அவனது நினைவில் எழுந்தது. அவள் அகங்காரம் கொண்டவள், தன் பலத்தை பற்றி அளவுக்கு மீறிய பெருமையும் கர்வமும் கொண்டவள். எதிரே இருப்பவரை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளிடம் துளியும் இல்லை. மேலும் அவள் ஒரு சக்தி வாய்ந்த மர்மமான பிரிவின் முக்கிய உறுப்பினர். அதனால்தான் முடிந்தவரை அவளிடம் இருந்து விலகியே இரு என்று அதியரசன் அவனுக்கு அறிவுறுத்தியிருந்தார். அந்த அறிவுறுத்தலின்படி அபிமன்யு அவளிடம் இருந்து விலகியே இருந்தார். அவளுடன் சண்டையிடும் எண்ணம் அவனுக்கு துளியும் இல்லை. ஏனென்றால் இந்த சண்டையில் அவன் காயமடைந்தால் அந்த அடியிலிருந்து மீள அவனுக்கு நீண்ட காலம் தேவைப்படும். அது அவனது எதிர்கால லட்சியங்களை முழுவதுமாக சிதைத்துவிடும். அதே நேரத்தில் மேனகா காயமடைந்தால் அவன் தன்னறியாமலேயே ஒரு புதிய கொடிய எதிரியை உருவாக்கிக் கொள்வான். மேனகா தோல்வியை சந்தித்தாலும் எளிதில் விலகி செல்லும் பெண் அல்ல. அவள் நினைவில் வைத்துக் கொண்டு பழி வாங்குவாள். அதனால் அவளுடன் போர் செய்வது தோற்றாலும் சரி ஜெயித்தாலும் சரி எந்த லாபமும் இல்லாத ஒரு வெற்று போராகத்தான் இருக்கும். தன் விரக்தியை அடக்கிக் கொண்ட அபிமன்யு அவளை பார்த்து, மேனகா, நான் உன்னையோ உன் மர்மமான குழுவையோ பார்த்து பயப்படுகிறேன் என்று நினைத்தான். அது உன் முட்டாள்தனம். நான் யாருக்கும் பயப்படுபவன் அல்ல. அதனால் கடைசியாக ஒருமுறை சொல்கிறேன், மரியாதையாக என்னை விட்டு விலகிவிட. இன்று நடந்த அனைத்தையும் இத்தோடு மறந்து விடுகிறேன். நானும் உன் பக்கம் வரமாட்டேன், நீயும் என் பக்கம் வராதே என்று கூறியபடியே அவன் கைகளில் முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினான். இதைக் கண்ட மேனகா புன்னகைத்து, இல்லை என்றால் என்ன செய்வாய்? சொல், என்ன செய்வாய் என்று கேட்கும் போதே அவளை நோக்கி நெருங்கினான். அந்த நொடியிலேயே அவளிடமிருந்து வெண்ணிற ஒளி கசிய ஆரம்பித்தது. அது நூலிழை போல மெதுவாக ஊர்ந்து அபிமன்யுவை நோக்கி நகர்ந்தது. மேனகா போன்ற அகங்காரம் கொண்ட ஒருவரிடம் வார்த்தை மிரட்டல்களுக்கு மதிப்பு இல்லை என்பதை அபிமன்யு நன்றாக அறிந்திருந்தான். அதனால்
அவளை பேச வைத்து நேரத்தை இழுத்து முத்திரையை முடிக்க வேண்டும் என்பதே அவனது திட்டம். ஆனால் மேனகா அவனை விட புத்திசாலி. அவள் நேரம் கொடுக்காமல் தாக்குதலை தொடங்கினாள். அவள் துரிதமாக முன்னேறுவதைக் கண்ட அபிமன்யுவின் முகம் இறுகியது. மேனகாவிடமிருந்து வெளிப்பட்ட வெண்ணிற ஒளி சுட்டெரிக்கும் சூரியனைப் போல 8 திசைகளிலும் பரவியது. அவளது கண்களிலிருந்து வெளியேறிய பிரகாசம் எதிரே இருப்பவர்களின் பார்வையை குருடாக்கும் அளவுக்கு வீரியமானதாக இருந்தது. அதை தாங்க முடியாமல் அபிமன்யு கண்களை மூடி தன் உள் சக்தியை வெளிப்படுத்தி சக்தி இறக்கைகளை விரித்து வேகமாக பின்வாங்கினான். அவன் பின்வாங்குவதை பார்த்த மேனகா உரக்கச் சிரித்தான். ஹதியரசன் உன்னை பற்றி என்னவெல்லாமோ சொன்னா, ஆனால் நீ ஒரு பெண்ணை பார்த்து ஓடுகிறாய். உனக்கு வெட்கமே இல்லையா அன்பு சிறுவனே என்று கிண்டலிட்டான். அபிமன்யு தொடர்ந்து பின்வாங்கியபடியே அவளது இடைவிடாத தாக்குதலிலிருந்து நூலிழையில் தப்பித்தான். மேனகாவின் சக்திகள் சுற்றியிருந்த பாறைகள், மரங்கள், விலங்குகளை தாக்கி சாம்பலாக்கின. அவளது மாயப்பார்வை செயல்பட்டதும் அது நோக்கிய அனைத்தும் உயிரற்ற கல் சிலைகளாக மாறின. இந்த அழுத்தத்திலும் அபிமன்யு அமைதியாக தனது முத்திரையை முடித்துக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் அவன் தன் முத்திரையை முடித்து விட்டான். ஆனால் அதைக் கண்ட மேனகா, என்னை தாக்க முடியும் என்று இன்னும் நம்புகிறாயா என்று ஏளனமாக சிரித்தாள். அடுத்த நொடி அவள் முகம் கொடூரமாக மாறியது. அவள் அபிமன்யுவை பார்த்து சாப பார்வை என்று கர்ஜித்தாள். அவள் அந்த வார்த்தைகளை உச்சரித்த கணமே அவளது உடல் கடுமையாக நடுங்கத் தொடங்கியது. அவளிடமிருந்து ஒரு பிரம்மாண்டமான சக்தி வெளிப்பட்டு சுற்றியிருந்த காற்றை உறையச் செய்தது. அதீத குளிர் ஒன்று எல்லா திசைகளை நோக்கியும் பரவியது. அந்த குளிர்ச்சியும் அதனால் ஏற்பட்ட அழுத்தமும் அபிமன்யுவை வெகுவாக பாதித்தது. அது அவன் அசைவுகளை மெதுவாக்கி அவனது வேகத்தை வெகுவாக குறைத்தது. அதே நேரத்தில் மூடுபனி நிறைந்த பகுதி அதிரத் தொடங்கியது. மேனகாவின் தலைக்கு மேலே அவளுடைய சக்திகள் அனைத்தும் ஒன்று திரண்டு ஒரு பிரம்மாண்டமான மற்றும் பயங்கரமான கண்ணாக மாறியது. இதைக் கண்ட அபிமன்யு மேனகா ஒரு பேரழிவு தாக்குதலுக்கு தயாராவதை உடனடியாக புரிந்து கொண்டான். ஆனால் அதற்குள் அவனது முத்திரை நிறைவடைந்திருந்தது. இடி போன்ற குரலில் அபிமன்யு அவளை பார்த்து இரத்தப்பனி பெருங்கடல் என்று கர்ஜித்தான். அவன் அதை செயல்படுத்திய அடுத்த கணம் அவனது பிந்து சக்கர புள்ளிகளும் அனைத்தும் ஒவ்வொன்றாக திறந்தது. அவனது உடலில் இருந்து வரம்பற்ற ஆற்றல் வெடித்தது. அவனது சக்தி அவனது கட்டுப்பாட்டை மீறி பீரிட்டு எழுந்தது. சில நொடிகளில் அபிமன்யுவின் உடல் கிட்டத்தட்ட 8 அடி உயரத்திற்கு வளர்ந்தது. அவனது தோளில் பச்சை நரம்புகள் புடைத்து எழுந்தன. அவனது கஜசூர சக்தி வெகுவாக உயர்ந்து பவித்ரோதய நிலையின் முதல் கட்டத்தை அடைந்தது. மேனகா அதிர்ச்சியுடன் அவனை உற்று நோக்கினார். இது எப்படி சாத்தியம்? இந்த சிறுவனின் சக்தி எப்படி பவித்ரோதய நிலையை அடைந்தது? இது இப்படியே தொடர்ந்தால் அவன் என் தந்திரத்திலிருந்து எளிதில் தப்பித்து விடுவான் என்று அவள் பதட்டம் கொண்டாள். அபிமன்யுவின் திடீர் வளர்ச்சி அவளை திகைக்க வைத்தது. வேதாள குல நுட்பத்தின் சிறப்பே நமது சக்தியை அதிகரிப்பதுதான். அது சிறிது நேரம் மட்டுமே வேலை செய்யும் என்றால் அந்த சிறிது நேரத்திற்கு நம்மால் உச்சபட்ச சக்தியை வெளியேற்ற முடியும். அவள் மேலும் சுதாரிப்பதற்குள் அபிமன்யு ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றலை வெளிப்படுத்தினார். அது அவர்களை சுற்றியிருந்த மூடு பணியை சிதறடித்தது. அவன் முகத்தில் இருந்த நம்பிக்கையான புன்னகையைக் கண்ட மேனகா கோபத்துடன், அவ்வளவு கர்வம் கொள்ளாதே. தடை செய்யப்பட்ட நுட்பத்தை பயன்படுத்தி உன் சக்தியை அதிகரித்துக் கொண்டால் போர்க்களம் உனதாகி விடாது. நான் அமரோதய நிலையை அடையவிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விட்டாய். என் வலையிலிருந்து நீ தப்பித்தாலும் என் தாக்குதலிலிருந்து தப்பி பிழைக்கும் சக்தி உனக்கு இல்லை என்று சீறினார். அப்படி சொல்லிவிட்டு அவள் உறைந்த விஷ மூடு பணியை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அதை எண்ணற்ற கூர்மையான முட்களாக மாற்றி அபிமன்யுவை நோக்கி ஏவினான். தன்னை நோக்கி பாய்ந்து வந்த கொடிய முட்களை கண்ட அபிமன்யு பதற்றமடையவில்லை. மாறாக அவன் சிரித்தான். நீ சொல்வது சரிதான் மேனகா. உன் சக்தியிலிருந்து என்னால் தனியாக தப்பிக்க முடியாது. ஆனால் உனக்கு என்னை பற்றி தெரியாது என்று கூறிவிட்டு அவன் கைகளை விரித்தான். அடுத்த கணமே அவனது கண்கள் அடர் பழுப்பு நிறமாக மாறின. அவனது உடலில் இருந்து ஒரு பிரம்மாண்டமான பழுப்பு நிற ஆற்றல் வெளிப்பட்டு ராட்சத அரக்கன் போல விஸ்வரூபம் எடுத்தது. அது தரையிறங்கிய நொடி மேனகாவின் தலைக்கு மேலே சுழன்ற அந்த சாபக்கண் தன் சக்தியை இழந்தது. அந்த ராட்சத அரக்கன் வேறு யாரும் அல்ல, அபிமன்யு வெகு காலத்திற்கு முன்பே அடக்கியிருந்த களியரக்கன் தான். அபிமன்யு களியரக்கனை நீண்ட காலமாக பயன்படுத்தவில்லை. அதோடு மற்றவர்கள் முன்னால் அவன் சராயுவை தைரியமாக வெளிப்படுத்தினாலும் களியரக்கனை வெளிப்படுத்த தயங்கினான். ஆனால் மேனகா
அபிமன்யுவால் சமாளிக்க முடியாத ஒரு எதிரி, அவளிடம் இருக்கும் நுட்பங்களும் அவளது சாப பார்வையும் கொடூரமானதாக இருந்தது. அதற்கு எதிர்த்தாக்குதல் தொடுக்க அவனுக்கு கால அவகாசம் தேவைப்பட்டது. அதற்கு கலியரக்கன் தான் சரியான ஆள் என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். ஏனென்றால் மேனகா எதிராளியின் கண்களை ஆக்கிரமித்து அது வழியாக அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கொடூரமான நுட்பத்தில் கை தேர்ந்தவளாக இருந்தாள். ஆனால் கலியரக்கனுக்கு கண்களே இல்லை. மேனகாவின் சக்தியெல்லாம் அதற்கு முன்னால் பயனற்றதாக இருந்தது. அதை பார்த்த கணமே மேனகாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவள் தனது விஷ முட்களை கலியரக்கனை நோக்கி ஏவினாள். ஆனால் தன்னை நோக்கி வரும் அந்த தாக்குதலை உணர்ந்ததும் கலியரக்கன் தனது பிரம்மாண்டமான வாயை திறந்து தன்னை சுற்றியிருந்த விஷ மூடுபனி அனைத்தையும் உள்ளிழுக்க தொடங்கியது. சுற்றியிருந்த இயற்கை ஆற்றல்களுடன் மேனகாவின் சாப கண்ணும் விழுங்கப்பட்டது. தன் தாக்குதலும் நுட்பமும் ஒரு அரக்கனால் விழுங்கப்படுவதைக் கண்ட மேனகாவின் முகம் கோபத்தால் துடித்தது. ஒரு சாதாரண 17 வயது சிறுவனிடம் எப்படி இவ்வளவு விசித்திரமான மற்றும் பயங்கரமான மிருகங்களும் சக்திகளும் இருக்கிறது என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் மீண்டும் மீண்டும் அபிமன்யுவிடம் தோற்றுக் கொண்டிருந்தாள். இது அவளுடைய அகங்காரத்திற்கு நேரடியாக சவால் விடுத்தது. ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற மேனகா, நீ என்ன சொன்னாலும் கேட்பதா இல்லை, அதனால் எனக்கு உன்னை கொல்வதை தவிர வேறு வழி இல்லை என்று கத்தினாள். அவள் தன் கட்டுப்பாட்டை இழப்பதை அபிமன்யு தெளிவாக கண்டாள். அதனால் அவன் அவளை மேலும் மேலும் தூண்டிவிட முடிவு செய்தான். அவன் அவளை பார்த்து அச்சமின்றி புன்னகைத்து, போதும் நிறுத்து. நீ பேசுவதை கேட்டு என் காதுகள் சலித்து விட்டன. தற்பெருமை பேசுவதை தவிர வேறு ஏதாவது உனக்கு தெரியுமா என்று கேட்டா. மேனகா கோபத்தில் பற்களை கடித்தா. நீ எல்லை மீறுகிறாய். என்னை கேலி செய்யும் அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துவிட்டதா? நீ ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு பாடத்தை நான் உனக்கு கற்பிக்கிறேன் என்றா. அவள் உடலில் இருந்து அளவு கடந்த சக்திகள் கொட்ட ஆரம்பித்தன. அவர்களை சுற்றியிருந்த இயற்கையின் ஆற்றல்கள் கட்டுக்கடங்காமல் சீறின. இதைக் கண்ட அபிமன்யு, இதை நான் விரைவாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இவளுடைய அகங்காரம் என்னை பெரும் சிக்கலில் மாட்டிவிடும் என்று பதட்டம் கொண்டா. இந்த சண்டையை அவன் ஒருபோதும் விரும்பவில்லை. மேனகாவுக்கு கடுமையான காயம் ஏற்பட்டால் அவளுடைய முழு பிரிவினரும் அவனை இடைவிடாமல் வேட்டையாடுவார்கள். அவனுடைய தற்போதைய நிலையில் அவர்களிடமிருந்து தப்பிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ஆனால் மேனகா ஏற்கனவே நிதானத்தை இழந்து விட்டாள். தன்னுடைய சக்திகள் அந்த இடத்தை எவ்வளவு மோசமாக பாதிக்கிறது என்பதை அவள் கணிக்க தவறிவிட்டாள். விஷத்தன்மை வாய்ந்த ஆற்றல்கள் அவளை சுற்றி திரள்வதை அபிமன்யு கவனித்தார். அவன் தன் முழு பலத்தையும் வெளிப்படுத்தினால் அவனுக்கும் கடுமையான காயம் ஏற்படும். அது வர்ணபூத சக்தியை கட்டுப்படுத்துவதை கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக்கிவிடும். பின்னர் அவனுடைய முன்னேற்றத்திற்கான பொன்னான வாய்ப்பு நழுவிவிடும். பற்களை கடித்தபடி அபிமன்யு அவளை பார்த்து, இவள் என்னை மீண்டும் மீண்டும் சீண்டுகிறாள், இவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். அவன் மற்றொரு முத்திரையை உருவாக்க தொடங்கிய போது வானம் இடியுடன் கர்ஜித்தது. மின்னல் வெட்டியது. சக்தி வாய்ந்த ஆற்றல் அலைகள் அந்த பகுதி முழுவதும் பரவின. அவன் அடுத்த தாக்குதலுக்கு தயாராவதை பார்த்த மேனகா, உன் மீது உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா என்ன? இன்று நான் யார் என்பதை உனக்கு காட்டுகிறேன் என்று அச்சுறுத்தும் விதமாக கர்ஜித்தார். அதியரசன் வேகமாக உள்ளே புகுந்து இருவருக்கும் நடுவே வந்து நின்றார். அவர் கையை உயர்த்தியதுமே சுற்றியிருந்த சக்தி அலைகள் ஒரே நேரத்தில் அடங்கி போனது. மேனகாவை நோக்கி அவர் கடுமையாக பார்த்தார். அவளுடைய முகத்தில் இருந்த கோபம் கூட அந்த பார்வைக்கு முன் சற்றே தணிந்தது. அதே சமயம் அதியரசனின் பக்கத்தில் நின்று இருந்த அந்த முதியவர் ஒரு அடி முன்னே வந்தார். அந்த மனிதனிடமிருந்து வெளிப்பட்ட சக்தியை அபிமன்யு உணர்ந்த நொடியிலேயே அவன் உடம்புக்குள் குளிர்ச்சி ஓடியது. இதய துடிப்பு வேகமானது. காரணமே தெரியாத ஒரு பயம் அவனை சுற்றி கொண்டது. அதியரசன் மெதுவாக புன்னகைத்து அந்த முதியவரை சுட்டிக்காட்டி, அபிமன்யு, இவர் ரணதுருவர், தேவோதய வீரர், மேனகாவின் குரு, அவளுடைய தாத்தா, அதோடு என் பழைய நண்பர் என்றார். அந்த வார்த்தைகள் முடிந்த நொடியில் அந்த இடத்தின் அமைதி இன்னும் கனமானதாக மாறியது. அதியரசன் அதை சாதாரணமாக சொன்னாலும் அதை கேட்ட கணமே அபிமன்யு திகைத்து நின்றான். அவன் கண்கள் ரணதுருவரின் மீது உறைந்து போனது. அந்த மனிதரிடமிருந்து வெளிப்பட்ட சக்தி
அளவிட முடியாத அளவுக்கு கனமாக இருந்தது. அந்த வலிமையின் அழுத்தத்தில் சுற்றியிருந்த விஷப்புகை தானாகவே சுட்டெரிந்து சாம்பலாகி காற்றில் கரைந்தது. அதை பார்த்த அபிமன்யுவின் இதயம் ஒரு துடிப்பு தவறியது. தேவோதய நிலையா என அவன் நம்ப முடியாமல் பார்த்தா. அவனது தடுமாற்றத்தையும் வேகமான இதய துடிப்பையும் கவனித்த ரணதுருவர் மெதுவாக அவன் அருகே வந்து அவன் தோளில் கையை வைத்து, இளைஞனே, உனக்கு ஒன்றும் இல்லைதானே? நலமாகத்தானே இருக்கிறாய் என அமைதியாக கேட்டா. அந்த தொடுதலே அபிமன்யுவுக்கு இன்னும் கனமாக உணர்ந்தது. அவன் உடனே சுதாரித்துக் கொண்டு பதட்டத்தை மறைக்க முயன்று, ஆமாம், நான் நலமாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமில்லை, உங்களுக்கு நன்றி, முதலில் உங்களுக்கு வணக்கம் என தடுமாறிய குரலில் சொன்னான். அவனது வார்த்தைகள் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் பயம் இன்னும் குறையவில்லை. அவனுக்குள் இருந்த நிலபூத மிருகம் கூட ரணதுருவரின் அழுத்தத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தது. நிலபூத சக்தி ஐம்பூதங்களில் ஒன்றாக இருந்தாலும் அபிமன்யுவுக்குள் இருக்கும் அந்த சக்தி முழு வலிமை அடையவில்லை. அதன் தாக்குதல் திறன் குறைவாகவே இருந்தது. அதனால்தான் அவன் அதை தாக்குதலுக்கு பயன்படுத்தாமல் தற்காப்பிற்காக மட்டும் பயன்படுத்தி வந்தான். அபிமன்யுவின் பதற்றத்தை கவனித்த ரணதுருவர் திடீரென சத்தமாக சிரித்தார். இளைஞனே, இவ்வளவு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் நெருங்கிய நண்பன் அதிகரசனுக்கு நீ வேண்டப்பட்டவன் என்றால் எனக்கும் நீ வேண்டப்பட்டவன்தான். ஆகவே மனதை அமைதியாக வைத்துக்கொள், சாதாரணமாக இரு என்றார். பின்னர் அவனை நேராக நோக்கி, அதிகரசன் எவரையும் எளிதில் தேர்ந்தெடுப்பவன் அல்ல. அவனுடைய உண்மையான திறமை பற்றி உனக்கு முழுமையாக தெரியாமல் இருக்கலாம். இந்த உலகில் அவன் அளவுக்கு மருந்து தயாரிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் மிக குறைவு. என்னைப் போன்ற பல தேவோதய வீரர்களே அவனுடன் பணியாற்ற காத்திருக்கிறார்கள். ஆனால் அவன் உன்னைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதனால் நீ சாதாரண மனிதன் அல்ல. அந்த வார்த்தைகள் அபிமன்யுவின் உள்ளத்தில் கனமான அதிர்வை ஏற்படுத்தின. என் பேத்தி உன்னை காயப்படுத்தியிருந்தால் அவளை மன்னித்து விடு என்று ரணதுருவர் மென்மையாக சொன்னார். அந்த வேளையில் அருகில் இருந்த அதிகரசன் புன்னகையுடன், போதும் போதும் இந்த புகழ்ச்சி பேச்சு, இவை கேட்பதற்கு அழகாக இருக்கும். ஆனால் உண்மையில் நீயும் உன் பேத்தையும் எனக்கு உதவியை விட அதிக சிரமமே கொடுத்திருக்கிறீர்கள். என் தூக்கத்தையே குலைத்து விட்டீர்கள் என்றார். அதிகரசன் சுற்றுப்புறத்தை ஒருமுறை மெதுவாக நோக்கினார். சுற்றிலும் பலர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு நின்று பேசுவது உகந்தது அல்ல. வாருங்கள், நம் கூடாரத்திற்கு செல்வோம் என்று தாழ்ந்த குரலில் கூறினார். அந்த வார்த்தைகளுடன் அந்த இடத்தில் இருந்த காற்றின் அழுத்தமே மாறியது போல தோன்றியது. சற்று முன் நிறைந்திருந்த பதற்றம் மெதுவாக தளர ஆரம்பித்தது. ஆனால் ரணதுருவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மெதுவாக சிரித்தார். அந்த சிரிப்பிலேயே ஒரு தைரியம் இருந்தது. அதியரசா, நீ எப்போது இவ்வாறு சுற்று பார்த்து பேச ஆரம்பித்தாய்? யார் முன்னால் இருந்தாலும் நான் செய்ய நினைத்ததை நான் தான் செய்வேன் என்று நின்ற அதியரசனைத்தான் நான் அறிந்தேன். இன்று உன் குரலில் எச்சரிக்கை இருக்கிறது என்று சொன்னார். அவ்வாறு கூறியபடியே அவர் மெதுவாக திரும்பி சுற்றி முற்றி பார்வை விட்டார். அந்த பார்வை எங்கும் நிறுத்தாமல் ஒவ்வொரு திசையையும் அளந்தது. சுற்றத்தை ஒருமுறை முழுவதும் பார்த்த பிறகு மீண்டும் அதியரசனை நோக்கி, அதிகபட்சமாக அமரோதயத்தில் இருந்து வந்த சிலர்தான் இருப்பார்கள். அவர்களை பார்த்து நீ உன் பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டுமா என்று ரணதுருவர் தாழ்ந்த குரலில் ஆனால் கனமான அழுத்தத்துடன் கேட்டார். அந்த கேள்விக்கு அதியரசன் உடனே பதில் சொல்லவில்லை. அவரது முகம் கடினமாக மாறியது. சில நொடிகள் அமைதியாக நின்ற பிறகு அவர் மெதுவாக தலையசைத்தார். அதை பார்த்த ரணதுருவர் மேலும் எதுவும் சொல்லாமல் தன் உடலை காற்றில் உயர்த்தினார். ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அவர் அங்கிருந்து வானில் பறந்து சென்றார். அவரை தொடர்ந்து அதியரசனும் அபிமன்யுவும் அந்த இடத்தை விட்டு கிளம்பினர். அவர்கள் மறைந்த பிறகு அந்த பகுதியை முழுவதுமாக ஒரு ஆழமான அமைதி மூடிக்கொண்டது. சற்று முன் நிலவிய பதற்றமும் சக்தியின் அழுத்தமும் மெதுவாக காற்றோடு கரைந்தது. சிறிது நேரம் கழித்து இச்சாதாரி குலத்தைச் சேர்ந்த சாம்பா கண்களில் தெளிவான பயத்துடன் அருகில் இருந்த வசுவனை நோக்கி திரும்பினார். மூத்தவரே, இப்போது நாம் என்ன செய்வது? அந்த ரணதுருவர் சாதாரண மனிதன் அல்ல. அவரது சக்திக்கு முன் நம்மால் நேராக நிற்கவே முடியாது. அப்படி இருக்க அவனை நாம் எப்படி கொல்ல முடியும்? நமக்கு ஏதாவது திட்டம் இருக்கிறதா என்று தாழ்ந்த குரலில் கேட்டா. சாம்பாவின் முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது. உண்மையில் சாம்பாவும் காலகேசியும் அபிமன்யு சாக வேண்டும் என்று தீவிரமாக விரும்பினார்கள். அவனிடம் தோற்ற பிறகு அவர்களால் தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை. தங்கள் குலத்திற்குள் அவர்கள் மீண்டும் மீண்டும் அவமானப்படுத்தப்பட்டிருந்தனர்.
அந்த அவமானம் அவர்களுக்குள் நெருப்பாய் எரிந்து கொண்டிருந்தது. அதனால் இழந்த தங்கள் மரியாதையை மீட்டெடுக்க எந்த விலை கொடுத்தாவது அபிமன்யுவை பிடிக்கவோ அல்லது கொல்லவோ வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தனர். இறுதியாக அதற்கான வாய்ப்பு ஒன்று கிடைத்திருப்பதாக சாம்பா எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் இச்சாதாரி மூத்தவர்களை விட வலிமையான இன்னும் பயங்கரமான ஒரு தேவோதய வீரன் அபிமன்யுவின் அருகில் வந்து நின்றார். இதை அவர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. சாம்பா கூறிய வார்த்தைகளை கேட்ட நொடியில் மூத்தவர்களில் ஒருவர் கோபத்தில் வெடித்தார். சாம்பா, உனக்கும் காளகேசிக்கும் அறிவு முற்றிலும் மங்கிவிட்டதா? அவரை கொல்ல வழி இருக்கிறதா என்று கேட்கும் அளவுக்கு நீ கீழிறங்கி விட்டாயா? ரணதுருவர் யார் என்று உனக்கு தெரியுமா? அவன் போர்க்களத்தில் எதிரிகளின் தலைகளை தரையில் உருட்டிக் கொண்டிருந்த காலத்தில் நீ இந்த உலகில் பிறந்திருக்க கூட மாட்டாய். பல ஆண்டுகளுக்கு முன்பு உலகையே குலுக்கிய அந்த மகா போரில் முன்னணியில் நின்ற வீரர்களில் ஒருவன் அவன். அவன் ஒருவன் மட்டுமல்ல, அவன் குலமே மர்மம் நிறைந்தது. பழங்காலம் முதல் திருநயன தீவை ஆண்டு வரும் அந்த குலத்தின் சக்தி சாதாரண மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பயங்கரமானது. அந்த குலத்தின் தனிச்சிறப்பு சக்திகளில் ஒன்று திருநேத்திர பார்வை. அந்த பெண் அதை செயல்படுத்துவதை நீயே பார்த்திருப்பாய். அந்த பார்வை எதிரே நிற்பவன் மனிதனா, மிருகமா, தேவோதய வீரனா என்பதை கூட கவனிக்காது. ஒரு கணத்தில் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் உயிரை கல்லாக மாற்றிவிடும். அந்த சக்தியால் உலகமே ஒரு காலத்தில் நடுங்கிய வரலாறுகள் உண்டு. ஒருமுறை 20க்கும் மேற்பட்ட தேவோதய நிலை வீரர்கள் திருநயன தீவை தாக்கினர். அவர்கள் அந்த குலத்திலிருந்து ஒருவரை கொன்று அவரது திருநேத்திர கண்களை பிடுங்கிக் கொண்டு சென்றனர். அதற்கான பதிலடி என்ன தெரியுமா? ரணதுருவர் தனியாகவே சென்று அந்த 20 வீரர்களையும் கொன்று அவர்களின் குழுவையை சுடுகாடாக மாற்றினார். அவனை எதிர்ப்பது என்பது திரும்ப வர முடியாத மரணப்பாதையில் காலடி வைப்பதற்கு சமம். அப்படிப்பட்ட ஒருவனின் ஆதரவின் கீழ் நிற்கும் ஒருவனை நீ பகையாக மாற்ற நினைக்கிறாயா? உனக்கு சிறிதாவது அறிவு இருக்கிறதா? அபிமன்யுவை தாக்கினார் நீ ஒருவனை மட்டுமே தூண்டவில்லை, ரணதுருவரின் கோபத்தையே அழைத்துக் கொள்கிறாய். அந்த கோபம் விழுந்தால் அது உன்னை மட்டுமல்ல, உன் குடும்பத்தையும் உன் குலத்தையும் உன் பெயரையே இந்த உலகத்திலிருந்து அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது என்பதை உணர்கிறாயா? அதை கேட்ட மூத்தவர் கோஷி பெருமூச்சு விட்டு, எனக்கு தெரிந்து பகை, கோபம் என அனைத்தையும் அடக்கி வைத்துக் கொண்டு சிறிது நேரம் அமைதியாக இருப்பது நல்லது. நான் தலைவர் நாகராயருக்கும் மற்ற மூத்தவர்களுக்கும் தகவல் தெரிவிக்கிறேன். நமக்கு நிறைய ஆட்கள் தேவை. இங்கு கூடியிருக்கும் ஆட்களை பார்த்தால் நாம் முழுவதுமாக நசுக்கப்படுவோமோ என்று தோன்றுகிறது. நொடிக்கு நொடி சக்தி வாய்ந்த வீரர்களின் வருகையும் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதனால் நாம் சீக்கிரம் ஏதாவது செய்ய வேண்டும். நாம் தோற்றால் தலைவரின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதை கூறிவிட்டு மூத்தவர் கோஷி, மூத்தவர் வசுவனும் அங்கிருந்து புறப்பட்டனர். அவர்கள் கூறியதை கேட்டவுடன் சாம்பா திரும்பி காளகேசியை முறைத்து பார்த்தான். இந்த மூத்தவர்களுக்கு நமது மரியாதை, கௌரவம் என எதை பற்றியும் கவலை இல்லை. அவர்கள் இஷ்டத்திற்கு ஏதாவது சொல்கிறார்கள், ஏதாவது செய்கிறார்கள். இல்லை, இவர்கள் பேச்சின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு தெரிந்து இவர்கள் நிச்சயமாக இச்சாதாரி குலத்திற்கு எதிராக ஏதோ சதி செய்கிறார்கள் என்றார். அதன் பிறகு சாம்பா அதிவேகத்தில் அங்கிருந்து புறப்பட்டான். அனைவரும் சென்ற பிறகு 2 உருவங்கள் மரத்திற்கு பின்னால் நின்றபடி தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருந்தது. அதில் ஒரு உருவம் கருப்பு நிறத்தில் நிழல் போல இருந்தது. அவன் அருகில் இருந்த முதியவரை பார்த்து, மூத்தவரே, இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரணதுருவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார். நம்மால் இங்கு எதையும் செய்ய முடியாது போல என்று கேட்டா. அவனது முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது. அவன் பேசியதைக் கேட்ட முதியவர் அமைதியாக சிரித்தார். பயப்பட தேவையில்லை. அவனது சக்தி எனக்கு சமமான ஒன்றுதான். அதனால் நாம் எதற்காக இங்கு வந்தோமோ அதை எந்தவித தடையும் இன்றி முடித்துவிட்டுத்தான் இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்றார். பின்னர் அவர்களும் இருட்டில் மறைந்தனர். அவர்கள் இருவரும் வேதாள குல உறுப்பினர்கள். அந்த சமயத்தில் தூரத்தில் ஒரு குன்றின் உச்சியில் இருந்த கூடாரத்திற்குள் இருந்து சிரிப்பு சத்தமும் அரட்டை சத்தமும் கேட்டது. அது அதியரசனது கூடாரம். அதற்குள் ரணதுருவரும் அதியரசனும் அமர்ந்து பழைய கதைகளை பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் அபிமன்யு தனது கூடாரத்திற்கு சென்று இருந்தான். அங்கு அவன் நேரத்தை வீணடிக்காமல் பயிற்சியில் ஈடுபட்டான். மேனகாவுடனான போரில் அபிமன்யு தனது ஆற்றல்கள் அனைத்தையும் செலவழித்து விட்டான். அவர்கள் தேடி வந்த ஆத்மகங்கை வெளிப்பட குறுகிய காலமே இருக்கிறது. அதற்குள் அவன் வலிமையானவனாக மாறினால்தான் அவனால் பொக்கிஷங்களை கைப்பற்ற முடியும். இல்லையென்றால் அவன் வெறும் கையோடுதான் செல்ல வேண்டியிருக்கும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவன் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தான்.
அவனது உடல் முழுவதும் நிறைந்திருந்த 102 பிந்து சக்கர புள்ளிகள் விழித்தெழுந்தன. அவை தொடர்ந்து சுற்றியிருந்த ஆற்றலை உறிஞ்சி அவனை பலப்படுத்திக் கொண்டிருந்தன. அந்த சமயத்தில் யாரோ ஒருவர் தன்னை ரகசியமாக பார்த்து கொண்டிருப்பதை அபிமன்யு உணர்ந்தான். அவன் மெதுவாக கண்களை திறந்தான். அவன் முன்னால் ஒரு பெண் உருவம் நின்று கொண்டிருந்தது. அபிமன்யு அவளை பார்த்து, ஒருவரது கூடாரத்திற்குள் அனுமதியில்லாமல் நுழைந்து அவரை பார்ப்பது நல்ல பழக்கமல்ல மேனகா என்றான். மேனகா அலட்சியம் நிறைந்த குரலில், கூடாரத்தை எட்டி பார்க்கும் அளவுக்கு நீ ஒன்றும் அவ்வளவு முக்கியமானவன் அல்ல. சொல்லப்போனால் இது உன் கூடாரம் என்றே எனக்கு தெரியாது. உன்னை பார்ப்பதில் எனக்கு கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லை. என் தாத்தாதான் இந்த கூடாரத்தை சுட்டிக்காட்டி அங்கிருக்கும் முட்டாளை அழைத்து வர சொன்னார். வந்து பார்த்தால் நீ இருக்கிறாய். இப்போது கூட உன்னை என்னால் முழுவதுமாக முடித்து தூக்கி எறிய முடியும். ஆனால் என் தாத்தா என்னை அனுப்பியிருப்பதால் நான் உன்னை இப்படியே விட்டுவிட்டு செல்கிறேன் என்று கூறிவிட்டு அவள் அங்கிருந்து நகர்ந்தாள். பின்னர் அபிமன்யுவுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அவள் தன் தாத்தாவின் கூடாரத்தை நோக்கி நடக்கத் துவங்கினாள். அபிமன்யு மீண்டும் தனது கவனத்தை சுற்றியுள்ள இயற்கையின் ஆற்றல்களை உறிஞ்சுவதில் திருப்பினான். உண்மையில் மேனகாவுடன் சண்டையிட்டதில் அவன் பெரும் சக்தியை இழந்திருந்தான். அதனால் அவன் முடிந்தவரை தனது ஆற்றலை மீட்டெடுக்க வேண்டும். ஆனால் அவனே எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியமாக அவன் மீண்டெழும் வேகம் அதிகமாக இருந்தது. தாமா கூறியதும் சரிதான் என்று தோன்றியது. இந்த மர்மமான பள்ளத்தாக்கின் ஆற்றல்கள் நம்ப முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்தவையாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதை உணர்ந்து பார்க்கும் போதுதான் உண்மை என்று அவனுக்கு புரிந்தது. இங்கே அபிமன்யு தனது பலத்தை மீட்டெடுத்தது மட்டுமல்லாமல் அது முன்பை விட பல மடங்கு அதிகரித்திருப்பதை உணர்ந்தான். சக்தி வாய்ந்த எதிரிகளுடன் மீண்டும் மீண்டும் சண்டையிட்டதன் மூலம் அவன் பிரம்மக்களை வெகுவாக முன்னேறியிருந்தது. அவன் இப்போது கஜசூர நிலையின் இறுதிக் கட்டத்தை அடைய இன்னும் ஒரு படி தூரத்தில்தான் இருந்தான். இந்த முன்னேற்றத்தைக் கண்ட அபிமன்யு அதீத ஆர்வத்துடன் மீதமுள்ள நேரத்தை பயிற்சி செய்வதிலும் தியானம் செய்வதிலும் செலவிட முடிவு செய்தான். அதன் மூலம் அவன் துவாரக பிரிவை அடையும் போது போட்டியில் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கும். இதுவரை அவன் அதிர்ஷ்டத்தையும் சிறப்பு வாய்ந்த நுட்பங்களையும் மட்டுமே நம்பியிருந்தான். அதனால் சக்தி வாய்ந்த எதிரிகளை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய தருணம் வந்தால் அதில் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். அந்த தீர்மானத்துடன் அவன் எழுந்து தனது ஆடைகளை மாற்றத் தொடங்கினான். இங்கு அவன் மகிழ்ச்சியோடு இருக்க வெகு தூரத்தில் பல நூறு மைல்களுக்கு அந்த பக்கம் இருக்கும் துவாரக பிரிவில் வத்சலா ஒரு சோகமான முகத்துடன் அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்த தாமா, வத்சலா, நீ இவ்வளவு கவலைப்பட தேவையில்லை. அபிமன்யு சரியான நேரத்தில் இங்கு வந்து விடுவான் என்றார். அவர் புன்னகைத்தாலும் அவரது கண்களிலும் கவலை இருந்தது. அபிமன்யு, நீ பாதுகாப்பாக இருப்பாய் என்று நம்புகிறேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டார். துவாரக குல போட்டியின் முதல் கட்டம் ஏற்கனவே முடிவடைந்து விட்டது. இரண்டாவது கட்டம் 2 நாட்களில் தொடங்குகிறது. அபிமன்யு சரியான நேரத்தில் வந்து சேர்வானா என்று வத்சலாவை விட தாமாவுக்குத்தான் அதிக கவலை இருந்தது. வத்சலாவுக்கு அபிமன்யுவோடு சேர்த்து சசிரேகா பற்றியும் கவலை இருந்தது. அவர்கள் துவாரக பிரிவில் இருந்து வெளியேறி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிவிட்டது. சமீபத்திய போர்களில் ஏற்பட்ட பல உயிரிழப்புகள் காரணமாக போட்டி சில நாட்கள் தள்ளி வைக்கப்பட்டது. இல்லையென்றால் அபிமன்யு சண்டையிடாமலேயே தோல்வியுற்றதாக அறிவிக்கப்பட்டிருப்பார். இப்போது வத்சலா அபிமன்யுவின் வருகைக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருந்தார். அபிமன்யு தனது கூடாரத்திற்குள் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தான். மறுநாள் விடிந்தது. அவனை அழைக்க மீண்டும் மேனகா வந்தாள். 2வது முறை அவள் வந்ததால் அவன் தனது பயிற்சியை முடித்துக்கொண்டு கூடாரத்திலிருந்து வெளியே வந்தான். மேனகா கர்வம் குறையாமல் நடக்கத் துவங்கினாள். அபிமன்யு அவளை பின்தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தாள். அவளது நடையையும் அவளது கர்வத்தையும் அவளது அழகையும் பார்க்கையில் அபிமன்யு முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. அப்போது மேனகா திரும்பி பார்க்காமலேயே எரிச்சலான குரலில் அவனோடு பேசினாள். என்னை பார்ப்பதை நிறுத்தவில்லை என்றால் உன் மூச்சை நிறுத்தி விடுவேன் என்றார். இதைக் கேட்ட அபிமன்யு எதுவும் சொல்லவில்லை. அவன் தன் பார்வையை வேறு பக்கத்திற்கு திருப்பினான். சுற்றியிருந்த கூடாரங்களை பார்த்து கொண்டே நடந்து வந்தான். மேனகாவோ வேறு எதுவும் பேசாமல் ரணதுருவர் இருந்த கூடாரத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். அவர்கள் முன்னேறி சென்றபோது அபிமன்யு ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தான். அவர்கள் செல்லும் கூடாரத்தை சுற்றி எந்த வீரர்களும் காவலுக்கு நிற்கவில்லை. அது அவனது மனதில் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அவன் நின்று நிதானமாக கேட்டான், நீ என்னை எங்கு அழைத்து செல்கிறாய்? இந்த கூடாரம் ஏன் மற்ற கூடாரங்களிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறது என்று கேட்டான். அவனது முகம் அமைதியாக இருந்தாலும் நேற்று இரவு அவனுக்கும் அவளுக்கும் இடையே
நடந்த அந்த சம்பவம் அவன் ஞாபகத்திற்கு வந்து போனது. அவனுக்கு மேனகா மீது துளிக்கூட நம்பிக்கை இல்லை. அவனது பதட்டம் நிறைந்த குரலை கேட்டதும் மேனகா முகத்தில் ஒரு தந்திரமான புன்னகை தோன்றியது. அவள் திரும்பி அவனை நேராக பார்த்தாள். என்ன, என்னை பார்த்து பயப்படுகிறாயா? நான் உன்னை தாக்கி விடுவேன் என்று அஞ்சுகிறாயா என்று கேட்டா. அவள் அபிமன்யுவை ஒருவித ஏளனத்துடனும் தற்பெருமையுடனும் பார்த்தாள். அபிமன்யு கொஞ்சம் கூட பயத்தை காட்டாமல் அலட்சியம் நிறைந்த தொனியில், பயமா? அதுவும் உன்னை பார்த்தா? நேற்று உன் தாத்தாவும் அதிகரசனும் வந்திருக்கவில்லை என்றால் இன்று இப்படி பேசிக் கொண்டிருக்க மாட்டாய் என்றாள். அப்படி சொல்லிவிட்டு அவன் மேனகாவை பொருட்படுத்தாமல் நேராக அந்த கூடாரத்தை நோக்கி நடந்தான். சாதாரண கஜசூர நிலையில் இருக்கும் ஒரு வீரன் தன்னிடம் இப்படி பேசுவதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவள் முகம் கோபத்தால் சிவந்தது. அவள் வேகமாக தரையில் ஓங்கி மிதித்துவிட்டு கூடாரத்தை நோக்கி நடந்தாள். அபிமன்யு உள்ளே நுழைந்ததும் திகைத்து நின்றான். வெளியிலிருந்து பார்த்தால் அந்த கூடாரம் சாதாரணமாக தெரிந்தது. ஆனால் உள்ளே அது ஒரு பிரம்மாண்டமான மண்டபம் போல காட்சியளித்தது. 100க்கும் மேற்பட்டவர்கள் தங்கும் அளவிற்கு அது ஒரு விடுதி போல இருந்தது. உள்ளே நுழைந்ததும் அங்கு எண்ணற்ற வீரர்கள் நாற்காலிகளில் அமர்ந்திருப்பதை அபிமன்யு கண்டான். அவர்கள் அனைவரையும் மரியாதையுடன் வணங்கினான். அவர்கள் யாரும் அந்நியர்கள் அல்ல. அவனுடன் மூடுபனி பள்ளத்தாக்கிற்கு வந்த பரதன், குணசேகரன், சுகந்தன், சசிரேகா மற்றும் வசுதேவிதான். ஆனால் அவர்கள் வந்தபோது இருந்ததை விட இப்போது வெகுவாக முன்னேறி இருந்தனர். அவர்களது ஆற்றல்கள் அனைத்தும் ஒரு புது மாற்றத்தை எட்டி இருந்தது. அதைக் கண்ட அபிமன்யு ஆச்சரியப்பட்டார். குணசேகரன் கூட முன்பை விட மிக பலம் பொருந்தியவனாக மாறியிருந்தான். இருப்பினும் அபிமன்யுவை உண்மையாகவே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அவர்களது பலம் அல்ல. அவர்களுக்கு மத்தியில் வெள்ளாடை அணிந்தபடி அமர்ந்திருந்த ஒரு முதியவர்தான். அந்த முதியவர் வேறு யாரும் அல்ல, வீரதாசன் தான். அவரை கண்டதும் அபிமன்யுவின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அபிமன்யுவின் குரலை கேட்டு அனைவரும் அவனை நோக்கி திரும்பினர். முன்னால் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்த வீரதாசன் அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, எப்படி இருக்கிறார் என்று கேட்டார். அமரோதய நிலையில் இருக்கும் ஒருவர் அபிமன்யுவுடன் புன்னகையுடன் அன்பாகவும் சகஜமாகவும் ஒரு நண்பனைப் போலவும் பேசுவதைக் கண்டு சுகந்தனும் குணசேகரனும் திகைத்து நின்றனர். உண்மையில் அபிமன்யு வருவதற்கு முன்பு குணசேகரனும் சுகந்தனும் மூத்தவர் வீரதாசனுடன் ஒரு உரையாடலை துவங்க கடுமையாக முயன்றனர். ஆனால் அவர் அவர்களை முழுவதுமாக புறக்கணித்து விட்டார். ஆனால் அபிமன்யுவிடம் தானாகவே உரையாடலை துவங்கினார். இது அவர்களுக்கு அபிமன்யு மீது இருக்கும் வெறுப்பை மேலும் மேலும் அதிகரித்தது. அப்போது அபிமன்யு வீரதாசனை பார்த்து, நான் நலமாக இருக்கிறேன் வீரதாசரே, ஆனால் நீங்கள் எப்படி இங்கே? நீங்கள் மகிழினியுடன் மீண்டும் பவகந்தர் பிரிவுக்கு சென்றிருக்க வேண்டுமே என்று கேட்டான். அதைக் கேட்ட வீரதாசன் புன்னகைத்து, அபிமன்யு, நீ புறப்பட்ட பிறகு மகிழினியின் உடலுக்குள் இருந்த அக்னி சக்தி கட்டுக்கடங்காமல் திமிரி எழுந்தது. அதை சமாளிக்க நாங்கள் கடுமையாக முயன்று கொண்டிருந்த வேளையில் அக்னி குதிரை மீண்டும் வந்து எங்கள் மறைவிடத்தை தாக்கியது. அதிர்ஷ்டவசமாக ரணதுருவர் எங்களுக்கு உதவினார். அதனால்தான் நான் உன்னை தேடி அவருடன் இங்கு வந்தேன். தனது அக்னி ரத்னத்தை பறிகொடுத்த வெறியில் இருக்கும் அக்னி குதிரை அதை கைப்பற்றிய உன்னை தேடி வரும் என்று மகிழினி கவலைப்பட்டார். அதனால்தான் உன்னை கண்டுபிடித்து தகவல் சொல்லலாமே என்று வந்தேன். அந்த ஒரே காரணத்திற்காகத்தான் நான் இச்சாதாரி குலத்தின் எல்லைக்குள் நுழைய வேண்டியிருந்தது. எப்படியோ நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். அதை நான் பார்த்து விட்டேன். இப்போது எனக்கு நிம்மதியாக இருக்கிறது என்றார். வீரதாசன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு ரணதுருவர் உட்பட அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். சாதாரண கஜசூர நிலையில் இருக்கும் அபிமன்யு அளவற்ற சக்திகளை கொண்ட ஒரு மாய மிருகமான அக்னி குதிரையின் அக்னி ரத்தின கல்லை கைப்பற்றி விட்டான் என்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. அக்னி சக்தியை கட்டுப்படுத்த பூத சக்திகளை கொண்ட மாய மிருகங்கள் தேவை என்பது அனைவரும் அறிந்ததே. அதே நேரத்தில் அவை மிகவும் ஆபத்தான உயிரினங்கள் என்பதையும் அனைவரும் அறிவார்கள். அந்த மாய மிருகங்கள் எண்ணற்ற ஆண்டுகளாக இயற்கையின் ஆற்றலை உறிஞ்சி உறிஞ்சி அதை ஒரு ரத்தின கல்லாக மாற்றி வைத்திருக்கும். அப்படி இருக்கையில் அதை ஒருவர் திருடினால் அந்த மிருகம் எப்படி அமைதியாக இருக்கும்? அது தன் உயிர் போகும் வரை அந்த நபரை தேடி தேடி வேட்டையாடும். அபிமன்யு அங்கேயே நின்று கொண்டிருப்பதை கவனித்த அதியரசன் கையால் அமருமாறு சைகை செய்தார். அவன் அமர நகர்ந்த நொடியில் மேனகா தன் பெருமிதத்துடன் முன்னே வந்து ரணதுருவரின் பக்கத்தில் இருந்த இருக்கையில் அமைதியாக அமர்ந்தார். அதை கவனித்த அபிமன்யு ஒரு கணம் தயங்கினான். பின்னர் அமைதியாக அருகில் இருந்த மற்றொரு இருக்கையில் அமர்ந்தான். சிறிது நேர அமைதிக்குப் பிறகு அவன் ரணதுருவரை நோக்கி, என்னை மன்னிக்க வேண்டும். நீங்கள் என்னை இங்கு அழைத்ததற்கான காரணத்தை அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டான். அவனது உதடுகளில் மெலிந்த புன்னகை இருந்தது.
ஆனால் கண்களில் மறைக்க முடியாத பதட்டம் தெளிவாக தெரிந்தது. அதை உணர்ந்த அதிகரசன், அபிமன்யு, கவலைப்பட தேவையில்லை. நேற்று இரவு இந்த பகுதியில் ரணதுருவர் ஒரு அபாரமான சக்தி அளவை உணர்ந்தார். அது சாதாரண சக்தி அல்ல. அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு வலிமையானது. அதனால்தான் உங்களை எச்சரிப்பதற்காக இன்று இங்கு உங்கள் அனைவரையும் வரவழைத்தோம் என்றார். அபிமன்யு ஆச்சரியத்துடன் அதிகரசனை நோக்கி, சக்தி வாய்ந்த இருப்பா மாவீரர் ரணதுருவரை விடவும் வலிமையானதா என்று கேட்டான். அந்த வார்த்தைகள் வெளிவந்த நொடியில் அவனது முகத்தில் பதற்றம் தெளிவாக பரவியது. அவன் பயந்து நடுங்கவில்லை. அபிமன்யு ஒரு படையின் தளபதி போல நடந்து கொண்டான். இப்போது மட்டுமல்ல, அவன் எந்த குலத்தோடு சேர்ந்த எந்த வேளையில் இறங்கினாலும் அல்லது சண்டையில் இறங்கினாலும் அதற்கு ஒரு தளபதி போல அவன் நடந்து கொள்வான். இந்த போருக்கு கூட அவன் தளபதி போல நடந்து கொண்டான். தன் படையை தகர்க்கும் அளவுக்கு ஒரு புது சக்தி பிறக்கிறது என்பதை அறிந்தால் ஒரு தளபதி எப்படி பயப்படுவாரோ அப்படித்தான் அவனும் பயந்தான். அபிமன்யு கேட்ட கேள்விக்கு பதிலளிப்பதற்கு முன் ரணதுருவர் மேனகாவை திரும்பி பார்த்து தேநீர் பரிமாறுமாறு உத்தரவிட்டார். அவளும் அதை மறுக்காமல் எழுந்து நின்று அங்கிருந்த தேநீரை எடுத்து ஊற்ற ஆரம்பித்தார். அபிமன்யுவுக்கு ஊற்றும் போது அவளது முகம் தேநீரை விட சூடாக இருந்தது. ஆனால் அவளை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் அபிமன்யு தனது கவனத்தை முழுவதுமாக ரணதுருவர் பக்கம் திருப்பினார். தேநீரை அருந்திய ரணதுருவர் ஒரு கம்பீரமான குரலில் அபிமன்யுவை பார்த்து, ஆமா, நான் சந்தித்த அந்த சக்தி மர்மமானதாக இருந்தாலும் அது என்னை விட வலிமையானது என்பது மறுக்க முடியாத உண்மை. என் கணிப்பு சரியென்றால் நீயும் மேனகாவும் சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது அந்த உருவம் மறைந்து இருந்து உங்களையே கவனித்துக் கொண்டிருந்தது. விசித்திரமான விஷயம் என்னவென்றால், எனது சக்தியை பயன்படுத்தி அதை அடையாளம் காண நான் முயன்ற போது அது எனது சக்திகளை தாக்கி எதையும் கண்டுபிடிக்க விடாமல் செய்தது. அதையும் மீறி நான் ஒரு விஷயத்தை அடையாளம் கண்டு கொண்டு விட்டேன். அந்த மர்ம உருவம் மின்னல் மூலக சக்தியை கொண்ட ஒரு மாயாஜால மிருகம். அதைவிட கொடூரமானது, அது ஒரு மைத்ரதேய வீரர் என்றார். மைத்ரதேயம் என்ற பெயரை கேட்டதும் அனைவரின் முகத்திலும் அதிர்ச்சியும் பயமும் பரவியது. ஏனென்றால் பவித்ரோதய, அமரோதய, தேவோதய நிலையே அங்கிருக்கும் ஒவ்வொரு இளைஞனும் அடைய துடிக்கும் நிலை. அதற்கடுத்த 3 நிலையாக கருதப்படும் பகவஜ்ர, யுகவஜ்ர, சிவவஜ்ர நிலை என்பது அவர்கள் கனவில் மட்டுமே நினைத்து பார்க்கும் நிலை. அதற்கடுத்து இருக்கக்கூடிய மைத்ரேதயம், சைத்ரதேயம் என்பது அவர்கள் கனவில் கூட யோசித்து பார்க்காத நிலை. மூத்தவர் வீரதாசனும் ஆச்சரியப்பட்டார். நீங்கள் கூறுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் எரிமலைக்கு வெளியே நடந்த போரின் போது நானும் இதே போன்ற ஒரு சக்தி வாய்ந்த இருப்பை உணர்ந்தேன். ஆனால் அப்போது நாங்கள் தீவிரமான சண்டையில் ஈடுபட்டிருந்ததால் அதை பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை என்றார். அருகில் அமர்ந்திருந்த மேனகா, தாத்தா, இது இச்சாதாரி குலத்தின் மூத்த தலைவராக இருக்கலாம். நீங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு முறை இச்சாதாரி குலத்தை பற்றி கூறியிருந்தீர்கள். நீங்களும் இச்சாதாரி குலத்தின் அன்றைய தலைவரும் பயங்கரமான சண்டையில் ஈடுபட்டிருந்தீர்கள். அந்த நேரத்தில் இச்சாதாரி குலத்தின் தலைவர் திடீரென்று மனித உருவம் எடுத்தார். அப்போதுதான் அவரால் மனித ரூபம் எடுக்க முடியும் என்பதே உங்களுக்கு தெரிய வந்தது. அவர் அப்போதே அந்த நிலையில் இருந்தார். இப்போது அவர் மைத்ரதேயத்தை தொட்டிருக்க அதிக வாய்ப்பிருக்கிறது. அதனால் இது அவராக இருக்க வாய்ப்பிருக்கிறதா என்று ஆர்வத்தோடு கூறினார். ஆனால் ரணதுருவன் மேனகாவின் வார்த்தைகளை இல்லை என்று மறுத்தார். இல்லை, அவராக இருக்காது. அவரை எனக்கு நன்றாக தெரியும். அவர் இது போன்ற ஒரு அற்ப விஷயத்திற்காக வெளியே வரமாட்டார். மேலும் இங்கிருப்பவர்கள் அதிகபட்சமாக அமரோதய நிலையில் இருப்பவர்கள். அவர்களுடன் சண்டையிடுவது அவரது பெருமைக்கு இழுக்க. அதனால் அவராக இருக்க வாய்ப்பில்லை என்றார். பின்னர் அவர் ஒரு பெருமூச்சு விட்டு, அந்த சக்தி வாய்ந்த மிருகம் அபிமன்யு பெற்றிருக்கும் அக்னி ரத்தின கல்லைத்தான் தேடி வந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதனால் அபிமன்யு, நீ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மைத்ரதேயம் என்பது நீ எளிதில் அணுகக்கூடிய ஒன்றல்ல. அது நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஆபத்தானது. மைத்ரதேய வீரர்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. அவர்களால் இயற்கையின் சக்திகளை கடன் வாங்கி கொலைகார தாக்குதலை தொடுக்க முடியும். அதில் மலையே உடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதோடு இன்னும் சிறிது காலத்திற்குள் ஆத்மகங்கை வெளிப்பட்டுவிடும். ஆத்மகங்கையும் அதில் தோன்றும் சக்திகளும் ஒவ்வொருவரும் அடைய துடிக்கும் பொக்கிஷங்கள். அது சாதாரண வீரனை கூட மாவீரனாக மாற்றும். அப்படி இருக்கையில் அது தோன்றும் நேரத்தில் இந்த மிருகம் வந்திருக்கிறது என்றால் அது ஒரு வலுவான வேட்டைக்கு தயாராகி விட்டது என்று அர்த்தம். அதனால் தான் சொல்கிறேன், நீ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்றா. அவர் அவ்வளவு அறிவுரை கொடுத்தாலும் அபிமன்யுவின் எண்ணங்கள் வேறு எங்கோ இருந்தன. அவன் ஆழ்ந்த யோசனையில் மூழ்கி இருந்தான். ஒருவேளை
அது உதரபுரியைச் சேர்ந்த நபராக இருக்குமா என்று யோசித்தான். அபிமன்யு இதற்கு முன்பு உதரபுரி ஆட்களுடன் சண்டையிட்டு இருக்கிறான். ஆனால் அவர்கள் அனைவரும் சாதாரண கஜசூர, கஜதீர மற்றும் பவித்ரோதய வீரர்கள். அப்படி இருக்கையில் மைத்ரதேயம் என்பது அவன் நினைத்து கூட பார்க்காத ஒன்று. பின்னர் அவர்கள் மற்ற விஷயங்களை பற்றி விவாதித்துவிட்டு அந்த பிரம்மாண்டமான கூடாரத்திலிருந்து வெளியேறினர். அபிமன்யு வேறு எங்கும் செல்லாமல் நேராக தனது முகாமுக்கு திரும்பினான். தனது பயிற்சியை தொடர்ந்தான். அவன் சுற்றியிருந்த ஆற்றல் அனைத்தையும் உறிஞ்சி ஒரு தனித்துவமான நுட்பத்தை பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் அவனது தலைக்கு மேலே ஒரு மங்கலான ஒளிவட்டம் உருவாகத் தொடங்கியது. அவனது கூடாரத்தை கடந்து சென்ற அனைவரும் அதை ஆச்சரியத்துடன் உற்று நோக்கினர். தன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் உருவாகிறது என்பதை அபிமன்யுவே அறிந்திருக்கவில்லை. அதனால் அவன் அதை பற்றி யோசிக்காமல் அடுத்த 2 நாட்களுக்கு இடைவிடாமல் பயிற்சி செய்தான். அவன் பயிற்சியில் மூழ்கியிருந்த போது திடீரென்று ஒரு பலத்த வெடிச்சத்தம் எதிரொலித்தது. அதைத் தொடர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் அலை பரவியது. இதை உணர்ந்த அபிமன்யு மெதுவாக கண்களை திறந்தான். ஆத்மகங்கை உருவாகிவிட்டதா என்று அவன் ஆச்சரியமடைந்தான். அவன் வேகமாக தனது ஆடைகளை மாற்றிக்கொண்டு தனது கூடாரத்திலிருந்து வெளியேறினான். அனைவரும் ஏற்கனவே ஒன்று கூடியிருந்தனர். பலர் மலையடிவாரத்தில் நின்று நீர்வீழ்ச்சிகளுக்கு இடையில் உருவான தெய்வீக மேடையை உற்று பார்த்து கொண்டிருந்தனர். அந்த காட்சியை கண்ட அபிமன்யு தனது சக்தியை பயன்படுத்தி அதியரசனை நோக்கி விரைந்தார். சசிரேகா, ரணதுருவன் மற்றும் பலர் அங்கு கூடியிருந்தனர். அபிமன்யு அந்த இடத்தை பார்த்தார். உதரபுரி சாம்ராஜ்யத்தின் வீரர்கள், ஊதா நிற விஷ ஜந்து மற்றும் பல சக்தி வாய்ந்த இருப்புகள் அங்கிருப்பதை அவன் கண்டான். இதை பார்த்ததும் ஆத்மகங்கையின் சக்தியை பெறுவது எளிதாக இருக்காது என்பதை அவன் உணர்ந்தான். கம்பீரமான குரலில் அபிமன்யு அருகில் இருந்த அதியரசனை பார்த்து, இதுதான் அந்த ஆத்மகங்கையா என்று கேட்டான். அபிமன்யு தனது கூடாரத்திற்குள் அமர்ந்து தீவிர பயிற்சியில் மூழ்கியிருந்தான். அந்த நொடியில் மலைகளை கிழிக்கும் போல் ஒரு பெரும் வெடிச்சத்தம் முழு பள்ளத்தாக்கையும் அதிர வைத்தது. அவன் உடல் உடனே உறைந்தது. ஆத்மகங்கை என்ற எண்ணம் அவன் மனதில் மின்னல் போல் ஒளிந்தது. ஒரு நொடியும் தாமதிக்காமல் அவன் கூடாரத்திலிருந்து வெளியே விரைந்தான். வெளியில் அதியரசன், ரணதுருவர் மற்றும் பல வீரர்கள் ஏற்கனவே அங்கு கூடியிருந்தனர். அந்த காட்சியை கண்டதும் அபிமன்யு மூச்சை இழுத்தபடி, இதுதான் அது ஆத்மகங்கை என்று கேட்டான். அடுத்த நொடி அவனது பார்வை நீர்வீழ்ச்சிகளுக்கு நடுவே உருவாகியிருந்த வண்ணமயமான சக்தி புயலின் மீது நிலைத்தது. சுழன்று கொண்டிருந்த அந்த ஆற்றல் வானையும் பூமியையும் இணைக்கும் பாலம் போல தோன்றியது. அபிமன்யுவின் உதடுகளில் மெதுவாக ஒரு சிறிய புன்னகை உருவானது. அதியரசன் அபிமன்யுவை நோக்கி அமைதியாக, இல்லை, அந்த பொக்கிஷம் இன்னும் முழுமையாக உருவாகவில்லை. ஆனால் விரைவில் இந்த சக்திகள் அனைத்தும் ஒன்றாக கூடும். அப்போது உருவாகும் ஆற்றல் பயங்கரமானதாக இருக்கும். அதேதான் அனைவரும் அடைய துடிக்கும் உண்மையான பொக்கிஷம். நாம் மதிமங்கல காட்டிற்கு வந்த நோக்கம் இப்போது நிறைவேறப் போகிறது. அதோடு அந்த மாத்திரையை உருவாக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது என கூறினார். பின்னர் அதியரசன் மற்றவர்களை நோக்கி கை உயர்த்தி கட்டளையிட்டார். முத்திரைகளை தொடங்குங்கள். அந்த வார்த்தை விழுந்த நொடியில் 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஒரே நேரத்தில் நகர்ந்தனர். அவர்களை விரைவாக சுற்றி வந்து ஒரு பெரிய வட்டமாக நிலை கொண்டனர். அந்த வட்டத்தின் மையத்தில் அபிமன்யுவும் அதியரசனும் மட்டுமே இருந்தனர். இருவரும் ஒன்றாக மேடையின் மீது அமர்ந்தனர். அதியரசன் மெதுவாக தனது மணிக்கட்டை சுழற்றினார். அடுத்த நொடியே ஒரு பெரிய வெள்ளி பாத்திரம் காற்றில் மிதந்து வந்து அபிமன்யுவின் முன் நின்றது. அதை பார்த்த அபிமன்யு ஆச்சரியத்துடன், அதியரசரே, இதுதானா நீங்கள் சொன்ன தேவோதய மாத்திரை உருவாக்கப் போகும் பாத்திரம் என்று கேட்டான். அதியரசன் மெதுவாக புன்னகைத்தார். சிறுவனை, இது சாதாரண பாத்திரம் அல்ல. இதன் பெயர் மின்னல் நட்சத்திர பாத்திரம். இதை உருவாக்கிய உலோகம் இந்த உலகத்தைச் சேர்ந்தது இல்லை. வானில் வீழ்ந்த ஒரு நட்சத்திரத்தின் உடலில் இருந்து எடுத்த உலோகத்தால் இது உருவாக்கப்பட்டது. இதற்கு நெருப்பு தேவையில்லை. இந்த பாத்திரம் தானாகவே சூடாகும். அதன் வெப்பத்தில் மூலிகைகள் தாமாக உருவாகத் தொடங்கும். அதன் பின் அவரது முகம் தீவிரமாக மாறியது. அபிமன்யுவை நேராக பார்த்து, நான் மூலிகை தயாரித்து முடிக்கும் வரை என்னை யாரும் அணுகாமல் பாதுகாப்பது உன் பொறுப்பு. இந்த செயல்முறையில் சிறிய தடையும் ஏற்பட்டால் மாத்திரை உருவானாலும் அதன் தரம் அழிந்துவிடும் என்று உறுதியாக கூறினார். அதியரசன் சொன்ன வார்த்தைகள் முடிந்த நொடியில் ரணதுருவர் உடனே சுற்றியிருந்த வீரர்களை நோக்கி கையை உயர்த்தினார். சுற்றுப்புறத்தை முழுமையாக கண்காணியுங்கள். ஒரு அசைவும் கவனத்திற்கு வெளியே போகக்கூடாது என்று கட்டளையிட்டார். அந்த உத்தரவு விழுந்ததும்
வீரர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் தங்கள் சக்திகளை மெதுவாக வெளிப்படுத்தினர். காற்றில் ஒரு கனமான அழுத்தம் பரவியது. அந்த இடமே ஒரு பாதுகாப்பு வட்டமாக மாறியது. அந்த சூழலில் அபிமன்யு மட்டும் அமைதியாக நின்று ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான். மருந்து தயாரிப்பதில் அவனுக்கு நேரடி அனுபவம் இல்லை. ஆனால் இந்திரபுரி சாம்ராஜ்யத்தில் ஒரு மூலிகை கடையில் பணியாற்றிய காலம் அவன் நினைவுக்கு வந்தது. அங்கு ரசவாதிகள், வைத்தியர்கள் சக்தி வாய்ந்த மூலிகைகளை கொண்டு வந்து மருந்துகளை உருவாக்கும் காட்சிகளை அவன் பலமுறை அருகில் இருந்து பார்த்திருந்தான். அந்த அனுபவங்களே இப்போது அவனுக்குள் மெதுவாக உயிர் பெறத் தொடங்கின. அதனால் இந்த மூலிகையை பார்த்ததும் அவனது ஆர்வம் அதிகமானது. அபிமன்யுவின் முகத்தில் தெரிந்த ஆச்சரியத்தை கவனித்த அதிகரசன் புன்னகைத்து, அபிமன்யு, நான் ஏன் மருந்தை உருவாக்க இந்த இடத்தை தேர்வு செய்தேன் என்று உனக்கு தெரியுமா? இந்த மாத்திரையை நான் எங்கு வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். ஆனால் ஒரு பஞ்சபூத சக்தி பிறக்கும் இடத்தில் உருவாக்கப்படும் மாத்திரைக்கு, ஆயுதத்திற்கு, நுட்பங்களுக்கு வீரியம் அதிகம். அதனால்தான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தேன். இங்கு வைத்து மாத்திரையை உருவாக்கினால் மாத்திரையின் சக்தி சாதாரண இடத்தில் உருவாக்குவதை விட 10 மடங்கு அதிகரிக்கும். இருப்பினும் இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. இந்த மாத்திரை அதிக அளவு பஞ்சபூத சக்தியை உட்கொள்ளும். அருவியில் தோன்றும் வர்ணபூத சக்தியை இது அதிக அளவு உட்கொண்டால் அருவியின் சக்தி பலவீனமடைந்து ஒருவேளை வர்ணபூத சக்தி பிறக்காமல் போவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த மாத்திரை மோசமானது. அப்படிப்பட்ட மாத்திரையை ஒருவர் உட்கொள்ளும் போது அவருடைய பலம் எந்த அளவுக்கு அதிகரிக்கும் என்று நீயே நினைத்துப்பார் என்றவர் உற்சாகத்தில் உரக்க சிரித்தார். அதியரசன் கூறிய வார்த்தைகள் கேட்ட நொடியிலேயே அபிமன்யுவின் இதயம் ஒரு கணம் நடுங்கியது. அவன் உள்ளுக்குள் அதிர்ச்சியுடன் உறைந்தான். அப்படி ஒன்று நடந்தால் நான் இங்கு வந்ததன் நோக்கமே வீணாகிவிடும். என்ன நடந்தாலும் வர்ணபூத சக்தி இந்த முறை தோன்றியே ஆக வேண்டும் என்று அவன் மனதில் உறுதியாக எண்ணிக்கொண்டான். அவன் முகத்தில் பதற்றம் தெளிவாக பிரதிபலித்தது. அதை கவனித்த அதியரசன் மீண்டும் அவனை நோக்கி அமைதியான ஆனால் கனமான குரலில், இருப்பினும் இந்த முறை உருவாகும் ஆத்மகங்கையின் மூலசக்தி சாதாரணமானதல்ல. அது மிக ஆபத்தானது. அதே நேரத்தில் அபாரமான வலிமையும் கொண்டது. அந்த சக்தியின் அழுத்தத்தை நான் தெளிவாக உணர்கிறேன். அதனால் அதன் முழு சக்தியையும் மாத்திரைக்குள் இழுக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கே இல்லை என்றார். அந்த வார்த்தைகள் அபிமன்யுவின் மனதில் இன்னொரு அலை போல மோதின. பேசிக்கொண்டே அதிகரசன் அருகில் சேகரித்து வைத்திருந்த பொருட்களில் ஒரு சிவப்பு மூலிகையை எடுத்து அந்த பாத்திரத்திற்குள் போட்டான். பாத்திரத்திற்குள் விழுந்த மூலிகையை சுற்றி ஒரு வெள்ளி ஒளி சூழ்ந்தது. அதை கண்ட அபிமன்யு ஆச்சரியமடைந்து, இது நட்சத்திரங்களின் மூலிகை போல இருக்கிறது என்று வியப்புடன் கேட்டான். அபிமன்யுவின் குரலை கேட்ட அதிகரசன் புன்னகைத்து, கிட்டத்தட்ட சரியாக கணித்து விட்டாய். ஆனால் உண்மையான நட்சத்திரங்களின் ஒளியை பார்க்க விரும்புகிறாயா என்று கேட்டா. அபிமன்யு தலையசைத்தான். அதியரசன் உடனடியாக தன் மணிக்கட்டை சுழற்றினார். ஒரு வெள்ளை ஒளி அவர் கைக்கு மேலே மிதந்தது. அபிமன்யு உற்று பார்த்தபோது திகைத்து போனார். அந்த வெள்ளை ஒளி பந்துக்குள் இருந்து சிறிய மற்றும் பிரகாசமான நட்சத்திரங்கள் வெளியே வர ஆரம்பித்தன. அந்த ஒளிப்பந்தை ஒரு மூலிகை போல தாங்கி பிடித்து அதியரசன் அதை மெதுவாக அந்த பாத்திரத்திற்குள் போட்டான். அடுத்த கணமே அந்த ஒளி ஏற்கனவே அதில் இருந்த சிவப்பு மூலிகையை சூழ்ந்தது. அபிமன்யுவின் கண்முன்னே அந்த மூலிகை உருகத் தொடங்கியது. அந்த ஒளியும் மூலிகையும் ஒன்றாக கலந்தது. இரண்டும் இணைந்து சிவப்பு நிற திரவமாக மாறியது. பிறகு அதியரசன் தன் கைகளால் முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினார். அந்த பாத்திரம் எந்த நேரத்திலும் வெடித்துவிடும் அளவுக்கு அதிரத் துவங்கியது. அதைக் கண்ட அதியரசன் பதட்டமான குரலில், அபிமன்யு, உன் நிலபூத சக்தியை செயல்படுத்தி இந்த கடாகத்தை மூடு என்றார். அதியரசனின் முகத்தில் தெரிந்த பயத்தைக் கண்ட அபிமன்யு உடனடியாக தனது நிலபூத சக்தியை வெளிப்படுத்தி கடாகத்தை முழுவதுமாக மூடினார். நிலபூத சக்தி அதை சூழ்ந்தவுடன் கடாகம் குலுங்குவது நின்றது. இதைக் கண்ட அதியரசன் பெருமூச்சு விட்டு பின்னர் மீண்டும் தன் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினார். சிறிது நேரம் கழித்து அபிமன்யு மீண்டும் அவரை பார்த்து, அதியரசரே, எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று கேட்டான். கண்களை திறக்காமலேயே அதியரசன் அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, இடைவிடாமல் உன் சக்தியை செலுத்திக் கொண்டே இரு என்றார். பின்னர் அவர் அபிமன்யுவை நோக்கி ஒரு சிவப்பு பாட்டிலை எறிந்தார். ஒருவேளை நீ இடையில் பலவீனமாக உணர்ந்தால் இதில் இருக்கும் மாத்திரைகளில் ஒன்றை உட்கொள். அது உனக்கு தற்காலிக பலத்தை அளிக்கும். நீ சோர்வடையாமல் உன் நிலபூத சக்தியை செலுத்தலாம் என்றார். தன்னை நோக்கி வந்த பாட்டிலை அபிமன்யு வேகமாக பிடித்தார். அதியரசன் தொடர்ந்து முத்திரையை செயல்படுத்திக் கொண்டும் புது புது மூலிகையை கடாகத்திற்குள் வீசிக்கொண்டும் இருந்தார்.
கடாகம் மேலும் மேலும் குலுங்க துவங்கியது. அதில் இருந்த மூலிகைகள் மேலும் மேலும் வீரியமடைய துவங்கியது. அதன் வண்ணங்கள் அடிக்கடி மாறத் துவங்கியது. கொந்தளிக்கும் கடல் அலை போல கடாகம் அதிர துவங்கியது. அபிமன்யு தொடர்ந்து தனது நிலபூத சக்தியை செலுத்தி அதை உறுதியாக பிடித்திருந்தான். இருப்பினும் தொடர்ச்சியாக சக்தியை செலுத்திக் கொண்டே இருந்ததால் அபிமன்யுவின் முகத்தில் சோர்வு தோன்ற ஆரம்பித்தது. அதியரசனின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்த அபிமன்யு விரைவாக அந்த பாட்டிலில் இருந்து ஒரு சிவப்பு மாத்திரையை எடுத்தான். அதன் நறுமணத்தை முகர்ந்த உடனேயே ஒரு புத்துணர்ச்சி அவன் உடல் முழுவதும் பரவியது. தயக்கமின்றி அந்த மாத்திரையை விழுங்கினான். அபிமன்யு அந்த மாத்திரையை உட்கொண்ட கணமே ஒரு பெரும் சக்தி வெள்ளம் அவன் உடல் முழுவதும் பாய்ந்தது. அவனது சோர்வு சில கணங்களிலேயே மறைந்தது. அந்த நேரத்தில் அபிமன்யு அந்த பிரம்மாண்டமான கடாகத்திற்கு மேலே விஸ்வரூபம் எடுத்து நின்ற சக்தி புயலை கவனித்தான். அவனது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. ஏனென்றால் அந்த புயல் நீர்வீழ்ச்சிகளுக்கு இடையில் சுழன்று கொண்டிருந்த புயலைப் போலவே இருந்தது. இதே வேகத்தில் போனால் அதியரசன் உருவாக்கிய இந்த மாத்திரை அருகில் உள்ள அனைத்து நீர் மூலக சக்திகளையும் உறிஞ்சிவிடும் என்று அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தான். அது அவனுக்கு கவலையை ஏற்படுத்தியது. அதியரசன் தொடர்ந்து இயற்கையின் ஆற்றல்களை கடாகத்திற்குள் செலுத்திக் கொண்டும் இழுத்துக் கொண்டும் இருந்ததால் அங்கு விஸ்வரூபம் எடுத்து நின்ற சக்தி புயல் மேலும் மேலும் பெரியதாகவும் பயங்கரமானதாகவும் மாறிக்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக அந்த கடாகம் சுழன்று கொண்டிருந்தது. அதில் இருந்த வெள்ளை ஒளி சுருங்கி மூலிகைகளாக மாறத் தொடங்கியது. அதிலிருந்து வெளியான நறுமணம் அருகில் இருந்த அனைவரையும் ஈர்த்தது. பலர் இந்த இடத்தை நோக்கி தங்கள் கவனத்தை திருப்புவதை அபிமன்யு உணர்ந்தான். சுற்றி ஆங்காங்கு மறைந்திருந்த மற்ற குலங்களைச் சேர்ந்த சக்தி வாய்ந்த வீரர்கள் அனைவரும் இங்கு ஒரு சிறப்பு மருந்து உருவாக்கப்படுவதை உணர்ந்தனர். அதே நேரத்தில் ரணதுருவர் ஒரு பயங்கரமான கேடய சக்தியை வெளிப்படுத்தி அந்த பகுதியை முழுவதுமாக மூடினார். ரணதுருவரின் சக்தியை உணர்ந்ததும் அந்த மருந்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் அனைவரும் பயத்தில் தங்கள் பார்வையை திருப்பினர். அவர்கள் மீண்டும் தங்கள் கவனத்தை ஆத்மகங்கையின் மீது நிலைநிறுத்தினர். இதற்கிடையில் உதரபுரி ஆட்கள், இச்சாதாரி குலத்தின் மூத்தவர்கள் மற்றும் அங்கிருந்த பல அறியப்படாத சக்திகள் ரணதுருவரை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தனர். இச்சாதாரி குலத்தின் 9 மூத்தவர்களில் ஒருவர் அதியரசன் அருகே உருவாகிக் கொண்டிருந்த சக்தி புயலை பார்த்து ஆச்சரியமடைந்து தன் அருகே இருந்த மற்ற மூத்தவர்களை பார்த்து, நண்பர்களே, அங்கு பாருங்கள், அவர்கள் ஒரு மகா சக்தி மாத்திரையை உருவாக்குகிறார்கள். ஒரு மாத்திரையின் தரத்தை அது உருவாக்கும் சக்தி புயலை கொண்டே மதிப்பிடலாம். இவர்கள் உருவாக்கி இருக்கும் புயல் இயற்கையின் ஆற்றலையும் அளவு கடந்த சக்தியையும் கொண்ட வலுவான புயலாக இருக்கிறது. இது இப்படியே தொடர்ந்தால் ஆத்மகங்கை பலவீனம் அடைந்துவிடும். இது நிச்சயமாக நமது இச்சாதாரி குல சடங்கை பாதிக்கும் என்றார். மூத்தவர்கள் முதியவர்கள் சக்தி புயலில் கவனம் செலுத்துவதைக் கண்ட சாம்பாவின் முகத்தில் ஒரு தந்திரமான புன்னகை தோன்றியது. தனது பழிவாங்கலுக்கான வாய்ப்பு வந்துவிட்டது என்பதை அவன் உணர்ந்தான். மலைக்கு மேலே இருந்த புயலை உற்று பார்த்தபடி அவன் முணுமுணுத்தான். மனித பதரை, என்ன நடந்தாலும் சரி, இன்று உன்னை நான் உயிரோடு அனுப்பப் போவதில்லை என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான். அவனுடைய முகம் பயங்கரமானதாக மாறியது. அந்த தருணத்தில் சாம்பாவின் காதுகளில் ஒரு குரல் ஒலித்தது. அங்கிருந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த மிகவும் வயதான முதியவர் ஒருவர் தனது சக்தியால் அங்கிருந்த அனைவருக்கும் கேட்கும்படி கம்பீரமான குரலில் பேசினார். மூத்தவர்களே, உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஆத்மகங்கை பிறப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. இச்சாதாரி குல சடங்கை தொடங்குங்கள் என்று கர்ஜித்தார். அவரது குரல் அந்த பகுதி முழுவதும் பரவியதும் தோல் சுருங்கி வயதான நிலையில் இருந்த 9 மூத்தவர்களும் தங்கள் வாள்களை அசைத்து தங்கள் சக்திகளை பயன்படுத்தி வானில் பறந்தனர். மீதமுள்ள இச்சாதாரி குல உறுப்பினர்கள் தங்கள் பச்சை நிற சக்திகளை வெளியிடத் தொடங்கி முத்திரைகளை உருவாக்கி வானில் மிதந்து கொண்டிருந்த 9 முதியவர்களை நோக்கி தங்கள் ஆற்றலை அனுப்பினர். அவர்களின் ஒருங்கிணைந்த சக்திகள் அபரிமிதமாக வலிமையை வெளிப்படுத்தின. அந்த ஆற்றல்கள் ஒளித்தூண் போல பரவி வானத்தில் மிதந்த மூத்தவர்களை அடைந்ததும் அந்த மூத்தவர்கள் மேலும் மேலும் பலசாலியாக மாறினர். அவர்கள் துரிதமாக தங்கள் முத்திரைகளை மாற்றி தங்கள் உடல்களில் இருந்து அதீத சக்தியை வெளியிட ஆரம்பித்தனர். வானம் முழுவதும் இருண்ட மேகங்கள் சூழ்ந்தன. பல வண்ண ஒளிக்கற்றைகள் நீர்வீழ்ச்சிகளுக்கு இடையேயான மேடையை நோக்கி பாய்ந்தன. அனைவரும் அந்த ஒளிகளை வியப்புடன் பார்த்தனர். இதைக் கண்ட ரணதுருவர் ஆச்சரியத்துடன் இச்சாதாரி ஆட்களை பார்த்தார். அப்படியானால் நான் கேள்விப்பட்ட அனைத்தும் உண்மைதான் போல. இச்சாதாரி குலத்திடம் தேவோதய வீரனை சிவவஜ்ர நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு பழங்கால ரகசிய நுட்பம் இருந்திருக்கிறது. அதன் ஒரு அங்கம்தான் இது. அவர்கள் வெளியேற்றும் இந்த ஒளி மற்றும் ஆத்மகங்கையின் மூலசக்தி இவை அனைத்தும் இணைந்தா அவர்கள் எதிர்பார்க்கும் ஒரு புதிய போர் வீரன் மறுபிறவி எடுப்பான். அவனது ஆன்மா
இச்சாதாரி நாகமாக இருக்கும். ஆனால் அவனது உடல் இச்சாதாரி குல மக்களைப் போலல்லாமல் மனித குலத்தை சேர்ந்தவனது உடல் போல இருக்கும். ஒரு போர் வீரனின் உண்மையான திறமை அவனது உடல் எவ்வளவு சக்தியை தாங்குகிறது என்பதை பொறுத்தது. இச்சாதாரிகளின் உடல் வலிமை மனிதர்களை விட அதிகம். இந்த நுட்பத்தில் அவர்கள் வெற்றி பெற்றால் அவர்கள் உருவாக்கும் மனித குல வீரன் இச்சாதாரி குலத்தை உலகத்தின் 10 ஆபத்தான குலங்களில் ஒன்றாக மாற்றி விடுவார் என்று அதிர்ச்சியுடன் கூறினார். அவர் பேசிக் கொண்டிருந்த போதே இச்சாதாரி மூத்தவர்களால் தொடர்ந்து வெளியேற்றப்பட்ட சக்தியால் மலையில் நிலை கொண்டிருந்த 9 தூண்களும் பிரகாசமாக ஒளிரத் தொடங்கின. தூண்களில் செதுக்கப்பட்டிருந்த பழங்கால சின்னங்கள் ஒளிர்ந்தது. வானத்தை நோக்கி இடைவிடாமல் சக்தியை அனுப்பிக் கொண்டே இருந்தன. பல வண்ண தெய்வீக ஒளிகள் இருண்ட மேகங்களிலிருந்து நேராக நீர்வீழ்ச்சிகளுக்கு இடையேயான சுழலும் புயலுக்குள் இறங்கின. புயலின் நிறம் மாறியது. அது கண்ணை பறிக்கும் பிரகாசத்துடன் ஒளிரத் தொடங்கியது. அனைவரின் கண்களிலும் பேராசை தோன்றியது. உதிரபுரி பேரரசு மற்றும் அங்கிருந்த மற்ற குழுக்களை சேர்ந்த வீரர்கள் அனைவரும் முன்னோக்கி விரைந்தனர். இதைக் கண்ட வயதான இச்சாதாரி குல முதியவர் ஒருவர் உரத்த குரலில், இச்சாதாரி குல சக்தி கேடயத்தை உருவாக்குங்கள் என்று கட்டளையிட்டார். எண்ணற்ற வீரர்கள் மதிமங்கல காட்டின் மர்மமான நீர்வீழ்ச்சிகளுக்கு கீழே குவிந்திருந்தனர். நீர்வீழ்ச்சியை சுற்றியுள்ள 9 தூண்களும் பிரகாசிக்க ஆரம்பித்தன. அதில் இருந்த பிரகாசமான ஒளி நட்சத்திர தூண் போல வானை நோக்கி பறந்தது. ஒளிரும் சூரியன் போல அதில் இருந்து வெளியேறிய பிரகாசமான ஒளி அந்த இடத்தை 1000 விளக்குகளை ஏற்றியதைப் போல வெளிச்சமாக்கியது. அதைக் கண்டவுடன் அபிமன்யுவின் மனதில் ஒரு உன்னதமான சக்தியும் எண்ணற்ற கேள்விகளும் எழுந்தன. அடுத்த கணமே 9 குன்றுகளிலிருந்தும் நீர் ஒரே நேரத்தில் பொழிந்தது. அந்த தருணத்தில்தான் இந்த ஆத்மகங்கை உள்ளே ஒரு பெரிய ரகசியம் விழித்தெழுந்து கொண்டிருக்கிறது என்பதை அபிமன்யு உணர்ந்தார். அப்போதுதான் அபிமன்யுவின் பார்வை அதியரசனுக்கு முன்னால் இருந்த கடாகத்தின் மீது விழுந்தது. அதில் பல வண்ணங்களில் பிரதிபலிக்கும் திரவம் ஒன்று ஒரு சிறிய சுழல் போல சுழன்று கொண்டிருந்தது. அதைக் கண்டு அவன் உறைந்து போனான். கொதிக்கும் கடாகத்திற்கு மத்தியில் 7 தனித்துவமான வண்ணங்களில் 7 சுழல்கள் சுழல்வதை பார்ப்பதற்கே விசித்திரமாக இருந்தது. ஒரு மூலிகையும் மருந்தையும் உருவாக்குவது எவ்வளவு கடினம் என்பதை அபிமன்யு நன்றாக அறிவான். பிரம்மபுரியில் வேலை செய்த காலத்தில் பல வகை மருந்துகளை அவன் பார்த்திருக்கிறான். அதன் வண்ணத்தை பார்த்தாலே அதை உருவாக்க எவ்வளவு உழைப்பு தேவை என்பதை அவனால் உணர முடிந்தது. அத்தகைய மருந்தை உருவாக்க அரிய மூலிகைகள் மட்டும் போதாது. அதில் இருந்து பொங்கி எழும் சக்தியை கட்டுப்படுத்தும் திறமையும் அவசியம். பலர் செல்வம் இருந்தும் சக்தியை கட்டுப்படுத்த முடியாமல் தோற்ற கதைகள் அவன் கேட்டிருந்தான். அதனால்தான் அதியரசன் அவனுக்கு அதிசயமாக தோன்றினான். 7 மூலிகைகளையும் உருக்கி அதை சக்தி சுழலாக மாற்றிவிட்டார். இப்போது தூய தெய்வீக நெருப்பில் அதை ஒன்றாக இணைப்பதே கடைசி படி. அடுத்த கணமே அதியரசன் தனது சக்தியை தூண்டினார். கொழுந்து விட்டெழுந்த தீப்பிழம்புகள் வெளிப்பட்டன. அதில் இருந்து வெளியான ஒளி சூரிய ஒளியைப் போல அந்த இடத்தை முழுவதும் மூழ்கடித்தது. அதை பார்க்க பார்க்க அபிமன்யுவின் கண்கள் விரிந்து கொண்டே இருந்தது. அதியரசனின் சக்தியால் உருவாக்கப்பட்ட இந்த ஒளி உண்மையிலேயே என்னை பிரமிக்க வைக்கிறது. இத்தகைய சுட்டெரிக்கும் சூரியனுக்கு நிகரான சக்தியை அவன் இதற்கு முன்பு 2 முறை மட்டுமே உணர்ந்திருந்தான். ஒன்று தெய்வீக அக்னி குதிரையுடனான போரின் போது, மற்றொன்று உத்ரா தனது பொன்னிற ஒளியை வெளிப்படுத்தியதைக் கண்ட போது. அபிமன்யு பேச வாயெடுத்த அதே கணம் வானம் வெடித்தது போல இடி முழக்கம் எழுந்தது. அந்த சத்தத்தில் அனைவரும் திடுக்கிட்டனர். அபிமன்யு மேலே பார்த்தான். அந்த நொடிதான் வானம் முழுவதும் ஒரு விசேஷ சக்தி சுழல்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். மேலே சுழன்ற புயல் ஆபத்து அறிவிப்பது போல பிரகாசித்தது. அடுத்த கணமே திடீரென்று கேலி சிரிப்பு ஒன்று வானில் எதிரொலித்தது. அனைவரின் பார்வை அந்த குரலை நோக்கி திரும்பியது. ஒரு கனத்த குரல் அபிமன்யுவின் காதுகளில் இடிப்போல இறங்கியது. சிறுவனே, சாக தயாராக என்று கர்ஜித்தது அந்த குரல். அது அவனுக்கு நன்றாக தெரிந்த குரல். இச்சாதாரி குலத்தின் மூத்தவன் சாம்பா. அடுத்த நொடி கூட அவன் காத்திருக்கவில்லை. சாம்பா தனது சக்தி அனைத்தையும் திரட்டி கையில் ஒரு நெருப்பு கோலத்தை திரட்டினான். விண்கல் போல அந்த நெருப்பு கோலம் பாய்ந்து வந்து அபிமன்யுவும் அதியரசனும் உருவாக்கிக் கொண்டிருந்த சக்தி வட்டத்தை நேராக குறிவைத்தது. அது அடுத்த கணமே பிரம்மாண்டமான சக்தி அலையாக மாறி அபிமன்யுவுக்கு முன்னால் இருந்த கடாகத்தை நோக்கி சீறி வந்தது. அதியரசனின் புருவங்கள் சுருங்கின. அபிமன்யுவின் முகத்தில் பதட்டம் பரவியது. அதியரசரே, இப்போ நாம் என்ன செய்வது என்று அவன் அவசரமாக கேட்டான். அதியரசன் தனது சக்திகளை கட்டுப்படுத்துவதில் முழுமையாக மூழ்கி இருந்தார். அதனால் கண்களை திறக்காமலேயே அமைதியாக பதிலளித்தார். நீ பீதியடைய வேண்டாம். நிலபூத சக்தியை உறுதியாக பிடித்துக்கொள். அதை ஒரு கணமும் விட்டு விடாதே.
அவரின் குரலில் எந்த நடுக்கமும் இல்லை, முகத்தில் பயமும் இல்லை. மாறாக ஒரு மெல்லிய புன்னகை மட்டும் இருந்தது. அந்த புன்னகைதான் அபிமன்யுவின் மனதில் இன்னும் அதிகமான குழப்பத்தையும் ஆவலையும் ஒரே நேரத்தில் எழுப்பியது. அந்த தருணத்தில் அபிமன்யு திரும்பி சசிரேகாவையும் ரணதுருவரையும் பார்த்தார். இருவரும் தங்கள் சக்திகளை ஒரே நேரத்தில் திரட்டி வலுவான ஒரு முத்திரையை உருவாக்கினர். அவர்களை நோக்கி பாய்ந்து வந்த கொடூர தாக்குதல் ஒரு கணத்திலேயே தடுக்கப்பட்டது. அபிமன்யு திகைத்து நின்றார். அந்த சக்தி உலகையே கிழிக்கக்கூடிய விண்கல் போல இருந்தது. அது தன் மீது விழுந்திருந்தால் உடல் சிதறி போயிருக்கும் என்று அவன் உணர்ந்தான். ஆனால் அது மிக எளிதாக நிறுத்தப்பட்டது. அந்த உண்மைதான் அவனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அதே நேரத்தில் தன் தாக்குதல் தோல்வியடைந்ததைக் கண்டு சாம்பா ஆவேசமாக கர்ஜித்தான். அவன் ரணதுருவரை நேராக பார்த்து, இச்சாதாரி குலத்தின் விஷயங்களில் தலையிடும் அளவுக்கு உங்களுக்கு இப்போது துணிச்சல் வந்துவிட்டதா என்று சீறினான். பின் கோபம் கொதிக்க, அவன் எங்கள் குலத்தின் எதிரி, அவனை உடனே எங்களிடம் ஒப்படை, இல்லையென்றால் என்று சாம்பா எச்சரித்தான். இச்சாதாரி குலத்தினரின் இந்த தாக்குதல் அதிகரசன் உருவாக்கும் மருந்திற்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுத்தி விடுமோ என்று கவலை கொண்ட ரணதுருவர் வட்ட வடிவில் நிலை கொண்டிருந்த வீரர்களை பார்த்தார். மேனகா, பரதன், குணசேகரன், சுகந்தன், வசுதேவி இவர்கள் ஐவரும் தங்களுடைய சக்தியை முழுவதுமாக செலுத்தி அந்த சக்தி வட்டத்தை உறுதியாக பிடித்திருந்தனர். ரணதுருவர் அவர்களை நேராக பார்த்து கனத்த குரலில், அதிகரசனை பாதுகாக்கும் பொறுப்பு உங்கள் ஐவருக்கே. என்ன நடந்தாலும் நீங்கள் நகரக்கூடாது என்று கட்டளையிட்டார். இயற்கையின் சக்தி கொந்தளித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அதிகரசனோ அல்லது அபிமன்யுவோ தாக்கப்பட்டால் அதன் விளைவுகள் பேரழிவாக இருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ரணதுருவர் நிமிர்ந்து வானத்தில் வட்டமிட்டுக் கொண்டிருந்த இச்சாதாரி குலத்தினரை நேராக பார்த்தார். அடுத்த கணமே கொலைவெறியுடன் வானத்தை நோக்கி பாய்ந்தார். அவரின் நகர்வை கண்ட சசிரேகாவும் வீரதாசனும் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் பின்தொடர்ந்தனர். மூவரும் ஒன்றாக இச்சாதாரி குல மூத்தவர்களை எதிர்கொள்ள வானில் அணி சேர்ந்தனர். அந்த நேரத்தில் ரணதுருவரின் குரல் வானத்தை கிழித்தது போல முழங்கியது. இது உங்கள் கடைசி வாய்ப்பு. உங்கள் உயிர் உங்களுக்கு மதிப்பானது என்றால் இப்போது இங்கிருந்து வெளியேறுங்கள். இல்லை என்றால் என்னை சந்தித்த அந்த முடிவை உங்கள் சந்ததி வரை நினைத்து நடுங்குவார்கள். பார்ப்பதற்கு வயதான முதியவராய் தெரிந்த ரணதுருவரிடமும் இருந்த வெளிப்பட்ட சக்தியைக் கண்டு சாம்பா திகைத்து நின்றான். ரணதுருவரின் பிரம்மக்கலையின் ஆழத்தை கூட சாம்பாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் சாம்பா விடுவதாய் இல்லை. அவன் தன் ஆட்களை பார்த்து, மூத்தவரே, இந்த கிழவனுக்கு நாம் யார் என்பதை புரிய வையுங்கள். இச்சாதாரி கூட்டத்தை பகைத்தால் என்ன நடக்கும் என்பதை இவன் மட்டுமல்ல, இங்கிருக்கும் ஒவ்வொருவனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்ஜித்தான். அவன் பேசி முடித்த அடுத்த கணமே 2 அபாரமான சக்திகள் முன்னோக்கி பாய்ந்தன. அது மூத்தவர் கோஷி மற்றும் மூத்தவர் மாத்தையன். தன்னை நோக்கி வரும் 2 மகா சக்திகளை கண்ட ரணதுருவர் சிரிக்க ஆரம்பித்தார். வாருங்கள், தேவோதய வீரனை எதிர்த்தால் என்ன ஆகும் என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்று கர்ஜித்தார். ரணதுருவர் தனது கைகளை திறந்து அளவற்ற சக்தியை கடல் அலை போல வெளியேற்றினார். அது வேகமாக பாய்ந்து சென்று கோசியையும் மாத்தையனையும் சூழ்ந்து கொண்டது. கோபமடைந்த கோஷியும் மாத்தையனும் துரிதமாக முத்திரைகளை உருவாக்க ஆரம்பித்தனர். அதே நேரத்தில் அவர்கள் கொலைவெறியுடன் ரணதுருவரை பார்த்து, இச்சாதாரி கூட்டத்திற்கு முன்னால் எந்த தேவோதயமும் நிற்காது என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கர்ஜித்தனர். அவர்களின் முத்திரைகள் வெடித்து ரணதுருவரை நோக்கி ஒரு உக்கிரமான தாக்குதலை தொடுத்தன. தன்னை நோக்கி வரும் உக்கிரமான தாக்குதலை கண்ட ரணதுருவர் கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் அமைதியாக புன்னகைத்தார். கோஷி மற்றும் மாத்தையனது தாக்குதல் நீர்வீழ்ச்சியை சுற்றி இருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அனைவரும் அதீத ஆர்வத்துடன் அந்த போரை கண்டு களிக்க ஆரம்பித்தனர். ஆத்மகங்கையில் இருந்து வெளிவரப்போகும் பொக்கிஷத்தை கைப்பற்ற வந்த விஷஜந்து கூட இந்த போரை பார்த்து புன்னகைத்தது. நல்லது, இப்படித்தான் அடித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் சண்டையிட்டால்தான் என் வேலை எளிதாகும். இன்னும் நன்றாக அடித்துக் கொள்ளுங்கள் என்று கத்தியது. அங்கிருக்கும் ஒவ்வொரு குலமும் கூட்டணியிலும் சரி, தனிமனித பலத்திலும் சரி, வலுவான ஒன்றாக இருந்தது. தனியாளாக விஷஜந்துவால் இங்கு எந்த மாற்றத்தையும் நிகழ்த்த முடியாது. அதுவே அங்கிருக்கும் அனைவரும் தங்களுக்குள் அடித்துக் கொண்டால் நாம் அமைதியாக அந்த புதையலை கைப்பற்றி விடலாம் என்று விஷஜந்து திட்டமிட்டது. ஆனால் இந்த திட்டத்தை விஷஜந்து மட்டும் போடவில்லை. தூரத்தில் இருட்டில் மறைந்திருந்த உதரபுரி சாம்ராஜ்யத்தின் 8 உறுப்பினர்களும் இதே திட்டத்தை தான் போட்டனர். அதில் ஒருவன் மட்டும் இந்த போரை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். மீதி 7 மூத்தவர்களும் கண்களை மூடி தியான நிலையில் அமர்ந்திருந்தனர். அந்த வீரர்களில் ஒருவன் அந்த முதியவர்களை பார்த்து, மூத்தவர்களே,
இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆத்மகங்கையை தேடுபவர்களின் எண்ணிக்கை நாம் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக உள்ளது. இச்சாதாரி குலம் வேறு தாக்கத் தொடங்கிவிட்டது. நமது அடுத்த திட்டம்தான் என்ன என்று கேட்டான். கண்கள் மூடிய நிலையில் அமர்ந்திருந்த 7 முதியவர்களையும் அவன் பதட்டத்தோடும் ஆர்வத்தோடும் பார்த்தான். அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள் என்று காத்திருந்தான். அவர்கள் அமைதியாக இருந்தனர். அப்போது முகம் முழுவதும் முடியால் மறைக்கப்பட்டிருந்த ஒரு முதியவர் கண்களை திறந்தார். அவர் பதட்டம் கொண்ட அந்த இளம் வீரனை பார்த்து அமைதியான குரலே, பொக்கிஷம் வெளிவராத நிலையில் போர் தொடுத்து என்ன பயன் என்று கேட்டார். அந்த இளம் வீரன் குழப்பத்துடன், என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர், இப்போது தோன்றியிருக்கும் மூலக சக்தி அடிப்படை நிலை மூலக சக்தி. இதை அடைய யாரும் ஆர்வம் கொள்ள மாட்டார்கள். இச்சாதாரி குலம்தான் தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத சண்டையை தூண்டி இருக்கிறது. இது போன்ற சண்டையில் தலையிட்டு நாம் நமது ஆற்றலை வீணடித்தால் தேவைப்படும் போது நம்மால் இயங்க முடியாது. நம் தலைவருக்கு ஆத்மகங்கையின் விதை தேவை. அதில் இருக்கும் ஆற்றலின் மூலமாக அவர் ஒரு சக்தி வாய்ந்த மாத்திரையை தயாரிக்க திட்டமிடுகிறார். அந்த விதை ஆத்மகங்கையின் மூலக சக்தி பிறக்கும் போதுதான் வெளிவரும். அந்த விதை மட்டுமல்ல, ஆத்மகங்கை முதிர்ச்சியடையும் போது இன்னும் சில அரிய வகை மூலிகைகளும் வெளிவரும். உண்மையில் போராட வேண்டும் என்றால் அதற்காகத்தான் போராட வேண்டும். அதுவரை நாம் காத்திருந்தால் போதுமானது என்றார். பின்னர் அவர் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டார். இதற்கிடையில் 9 மலைகளில் ஒன்றின் உச்சியில் தரையிறங்கிய ரணதுருவரை நோக்கி இச்சாதாரி நாகங்கள் தொடுத்த தாக்குதல் விண்கல் போல பாய்ந்து வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து ரணதுருவர் புன்னகைத்தாலும் சசிரேகா மற்றும் வீரதாசனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவர்களின் கண்களில் கவலை தோன்றியது. அவர்கள் அவசர அவசரமாக பாதுகாப்பு கேடயங்களை உருவாக்கினர். அமரோதய வீரர்களான அவர்களால் இந்த தாக்குதலின் வலிமையை மற்ற அனைவரையும் விட தெளிவாக உணர முடிந்தது. அதே நேரத்தில் அந்த தாக்குதலை நேருக்கு நேராக எதிர்கொண்டு நிற்கும் ரணதுருவர் தேவோதய நிலையில் இருப்பவர் என்பதையும் அவர்கள் மறக்கவில்லை. அவர்களின் கவலையை புறக்கணித்து ரணதுருவர் கோபம் கொண்டு குளிர்ந்த குரலில் இச்சாதாரிகளை பார்த்து, நீங்கள் மரணத்தை விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் என்று எச்சரித்தார். அவரது உடலில் இருந்து ஒரு பயங்கரமான சக்தி வெடித்து சிதறியது. அது அவரது கட்டளையை கேட்டு சாட்டை போல அவரை சுற்றி வந்தது. அவர் அதை தன்னை நோக்கி வரும் தாக்குதலை நோக்கி சுட்டிக்காட்ட அவரை சுற்றி சாட்டை போல சுழன்ற அந்த சக்திகள் உண்மையான சாட்டையாக உருமாறி இச்சாதாரி மூத்தவர்கள் தொடுத்த தாக்குதலை நோக்கி சீறி பாய்ந்தது. 2 தாக்குதலும் மோதியதில் எரிமலை வெடித்ததைப் போல ஆற்றல் அலைகள் வெடித்து சிதறியது. இச்சாதாரிகளின் தாக்குதல் காற்றில் புகையாய் கரைந்தது. அதைக் கண்ட கணமே இச்சாதாரி நாகங்களின் முகங்களில் பீதி பரவியது. ஆனால் அந்த பீதி ஒரு நொடிக்குள் கோபமாக மாறியது. அவர்கள் உடனே முத்திரைகளை உருவாக்கி 100 அடிகளுக்கும் மேலான பிரம்மாண்ட நாக உருவங்களை எடுத்தனர். வானமே நடுங்கும் அளவுக்கு அந்த நாகங்கள் சீறி எழுந்தன. ரணதுருவரை நேராக முறைத்துக் கொண்டு ஒரு நாகம் சீறியது. அருமை, இறுதியாக ஒரு தகுதியான எதிரி வந்துவிட்டான் என்றது. கோபம் கொந்தளித்து விட்டு எரிய ரணதுருவர் அந்த நாகங்களை பார்த்து, கேவலமான பிறவிகளை, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இச்சாதாரி குலத்தை அழிக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் இப்போதே சரணடையுங்கள். இல்லையென்றால் உங்கள் பழைய தலைவனால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது என்று கர்ஜித்தார். ஆனால் ஆணவம் அந்த நாகங்களை ஆட்கொண்டிருந்தது. மாத்தையன் தன் ஆட்களை பார்த்து, என்ன ஆனாலும் சரி, என்ன விலை கொடுத்தாவது இந்த சக்தி கேடயத்தை உடைக்க வேண்டும். வீரர்களே, தாக்குங்கள் என்று கர்ஜித்தார். அவர்களின் பெருமை அவர்களை பின்வாங்க அனுமதிக்கவில்லை. அவர்களுக்கு முன்னால் தங்கள் குலத்தை அவமானப்படுத்திய அபிமன்யு நின்று இருந்தான். அவனுக்கு பின்னால் தேவோதய மாத்திரை உருவாக்கி கொண்டிருந்தது. 2இல் ஒன்றை இழக்கக்கூட அவர்களுக்கு மனமில்லை. இச்சாதாரி மூத்தவரான கோஷி ஏளனமான குரலில், பலம் எண்ணிக்கையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. எங்கள் கூட்டத்தின் பலத்தை இன்று நீ அறிவாய் கிழட்டு நரியே என்று கர்ஜித்தார். அதைத் தொடர்ந்து மாத்தையனும் கோஷியும் அந்த இடத்தில் இருந்து மறைந்து போனார்கள். அடுத்த கணம் கஜதீர மற்றும் கஜசூர நிலையில் இருக்கும் 100க்கும் மேற்பட்ட நாக வடிவ இச்சாதாரி வீரர்கள் அதிவேகமாக பறந்து சென்று ரணதுருவரை சுற்றி வளைத்தனர். இதைக் கண்ட சசிரேகா, நாம் இந்த நாக கூட்டத்தில் சிக்கிக்கொண்டோம் என்று பயத்துடன் கூறினார். வீரதாசன் கொலைவெறி கொண்டார். இந்த நாகங்கள் தான் மகிழினியை கொல்ல பார்த்தது. நான் இவர்களை விடமாட்டேன் என்று கர்ஜித்தார். அவருடைய சக்தி அவர் உடலில் இருந்து மலை போல வெகுண்டு எழுந்தது. அது கூர்மையான கழுகு நகங்களாக மாறியது. அந்த கூர்மையான நகங்களோடு அவர் முன்னோக்கி பாய்ந்தார். அதே சமயம் 100கணக்கான இச்சாதாரி குல வீரர்கள் வானத்தில் சீறியபடி விரைந்து வருவதைக் கண்டபோது அபிமன்யுவுக்குள் பீதி ஏற்பட்டது. ஒரு கணம் அவனது கவனம் விலகியது.
கடாகத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்த நிலபூத சக்தி அந்த ஒரு கணம் நகர்ந்தது. அதில் நிலபூத சக்தி தடுமாற ஆரம்பித்தது. அதில் கடாகமும் தடுமாற ஆரம்பித்தது.